ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் எந்தெந்த ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போறோம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம், மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது 12ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவான். உங்களுக்கு சனி நல்லவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு பாதகாதிபதி 10, 11 கூடையவர். அவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் சனி வந்தால் அதுதான் 7.5 சனின்னு சொல்கிறோம். உமக்கு 7.5 ஆரம்பிச்சுடுத்தோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி ஒரு 2.5 வருஷம், அதாவது 12ஆம் இடத்துல ஒரு 2.5 வருஷம், ராசியில் ஒரு 2.5 வருஷம், ராசிக்கு அடுத்த தனஸ்தானத்தில் ஒரு 2.5 வருஷம் இருந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், 7.5 சனின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது விரயமெல்லாம் பணமாக மாறப்போகிறது. பொதுவாகவே சனி வக்கரம் அனைவருக்குமே நல்ல பலன்களைத்தான் தரப்போகிறது. முதலாக ஜோதிடர்கள் எல்லாம் எல்லாரும் நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்ல போகிறாங்க. அது என்ன முதலாக, ஏன்னா சனியை வச்சு எப்பயுமே கெட்டு தான் சொல்லுவாங்க. 4ல் இருந்தால் கண்டக சனிம்பாங்க, 8ல் இருந்தால் அஷ்டம சனிம்பாங்க, ராசியில் இருந்தால் ஜென்ம சனிம்பாங்க. ஆனால் முறையாக சனி வக்கரமாகும் பொழுது நல்லதெல்லாம் நடக்க போகிறது. ஏன்னா ஒரு கெட்டவன்லாம் நல்லவன் ஆகிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வெர்ஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கெட்டவன் நல்லவனானா அந்த வெர்ஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீங்கள் எப்போ வேலை செய்வீங்க, எப்போ ரெஸ்ட் எடுப்பீங்க, உங்களை பற்றி எல்லாம் தெரியும். ஏன்னா அவன் டிஃபால்ட்டாக கெட்டவன். அவனு நல்லது பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டான்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 12ஆம் வீட்டிற்கு உடையவன் 12இல் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது எதெல்லாம் விரயம் நினைச்சிங்களோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. சார், நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பெனி, எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் கும்பாபிஷேகம் நடக்கும். அது ஒரு கேட்பாரற்ற கோயில், அதாவது பெருசாக செலவு பண்ணலாம் யாரும் கிடையாது. அப்போ ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணார், அந்த கோயிலுக்காக மெனக்கெட்டு எல்லார்ட்டையும் காசெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு அந்த திருவிழாவை நடத்துவார். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, எதுக்காக இவ்வளோ மெனக்கெடுறீங்க, இந்த கோயிலில் யாருமே நம்ம கண்டுக்கலை. இவர் சொல்வார், எனக்கு அந்த சுவாமி ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த கோயில் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. வழக்கமாக இப்போ தான் பார்க்குறோம்ல, இந்த யூடியூப்லலாம் பாப்புலர். ஆனால் கோயிலுக்கே பாப்புலாரிட்டி தேவைப்படுது, கோயிலுக்கே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கோயில் பாப்புலர் ஆனவுடனே என்ன ஆயிடுச்சு, அவரை அங்கேயே கூப்பிட்டு அந்த அரங்காவலர் டீம்லேயே போட்டாங்க. ஒன் ஆஃப் த அரங்காவலர் டீமில், இந்த தர்மகர்த்தா அரங்காவலர் டீம் இருக்குல்ல, அந்த டீமில் அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அவர் பண்ணலாம் விரயம், ஆனால் அந்த விரயமெல்லாம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக மாறிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் செலவு செய்தீர்களோ அந்த செலவெல்லாம் வருமானமாக வரும்படிக்கு இறைவன் அருளினார். இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் செலவு பண்ணீங்களோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. அது 10, 11 கூடையவன் வக்கரமாகிறான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்க போகிறது. தொழிலில் நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்களோ அந்த ஜாபில் ஒரு வியத்தகு மாற்றம். பாரா, உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும். 10 கூடையவன் வக்கரமானால் தொழிலிலே மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள்லாம் இவ்வளோ பெரிய தூரத்துக்கு போவீங்கன்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர் அதிர்ஷ்டம். சார், நான் நல்லா கேம்பெயின் பண்ணுவேன் சார், ஆனால் எனக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை சார். திடீர்னு ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், ஃபீல்டில் போய் கிளைண்ட்டெல்லாம் பேசி, கஸ்டமர்ட்டெல்லாம் பேசி, ஃபீட்பேக்லாம் வாங்கிட்டு வரணும். குவாலிட்டி கேம்பெயின் உங்களை அனுப்பிட்டாங்க. வெளியே போகிறீங்க, மக்கள்லாம் பார்க்குறீங்க, யாரெல்லாம் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கினாங்களோ அவங்கள்ட்டலாம் வாங்கிட்டு வரீங்க, சர்வீஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தா சூப்பர் ஆகிட்டீங்க. அவ்வளோதான், இழந்த பேர் ஆஃபீஸில். உங்களுக்கு இந்த ஒர்க்கு வரும்னு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களை இந்த ஒர்க்லேயே போட்டிருப்பேனே, உங்களை போய் நான் எடிட்டிங்கில் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. சார், சிலருக்கு சில ஸ்கில் தான் வரும், சம்மந்தமே இல்லாமல் போய் மாட்டியிருப்போம். எனக்கு நல்லா பியூட்டிஃபிகேஷன் வரும், நான் அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். என்னை கூட்டு போய் தேவையில்லாமல் கஸ்டமர் சர்வீஸில் போட்டால் எனக்கு பேச தெரியாது. நான் நல்லா பேசுவேன், என்னை கூட்டு போய் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து எனக்கு ஒர்க் பண்ண தெரியாது. அப்போது உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற, உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற பணி என்பது இந்த சனி வக்கரத்தப்போ கிடைக்கும். ஜூலை 13 தொடங்குகின்ற சனி வக்கரம்
நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் உங்கள் காட்டில் மழை. சொல்லப்போனால் 7.5 சனிலேருந்து உங்களுக்கு விடுதலை. உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் 7.5 சனிலேருந்து விடுதலை கிடைக்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு குரு வீட்டில் இருந்து சனி இருந்து டைலூட் ஆகிட்டார். அவர் வக்கரமாய் லீவ் வேற விடுறார். அடுத்த 2.5 வருஷம் மேஷத்தில் அவர் நீச்சமாயிடுவார். சந்தோஷம் உங்களுக்கு. அப்போ சனி பயிற்சினால கிட்டத்தட்ட கடைசி 2.5 வருஷம் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு தான் போவார். அது சனியுடைய குணம். அப்போ சனி உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. மேஷராசிக்காரர்கள் இறைவனருள் பெற்றவர்கள். மேஷராசினாலே ஒரு தனி சிறப்பு. ராசியிலே முதல் ராசி நெருப்பு ராசி. நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். அந்த மாதிரி நீங்கள்லாம் நெருப்பு ராசி. உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது திடீர்னு இறை நம்பிக்கைகள்லாம் ஏற்படும். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய பேர் சித்தர்களை தேடி காட்டுக்கு போகிற கதையெல்லாம் இந்த பீரியடில் தான் நடக்கும். ஆன்மீகத்திலே திடீர் நாட்டம், அன்னதானங்களில் பிரியம், மக்கள் சேவையில் பிரியம், இதெல்லாம் ஏற்படும். இந்த 12ஆம் வீடு என்பது அயன சயனஸ்தானம் என்பது பொருள். மனைவியுடன் உண்டான இல்லற உறவு. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். தாம்பத்திய உறவுகள் போன்ற குடும்ப உறவுகள்லாம் பிரச்சனை இருக்கும். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகி நீங்களும் உங்கள் மனைவியும் சந்தோஷமாக தேக பலத்தோட, அதான் முக்கியம். அந்த தேக பலம் தான் இன்றைக்கி கேள்விக்குறியாயிட்டே இருக்குது. இன்றைக்கி காலங்காத்தால் எல்லார் விரலிலும் 6ஆம் விரலாய் புகை. எல்லார் கரங்களிலும் 6ஆம் விரலாய் புகை. உற்சாகமான தேநீர். காலம் மாறிவிட்டது. இந்த தேக பலத்தில் நம்மளுடைய எல்லாத்தையும் இழந்துட்டோம். இந்த தேக பலம் அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேக பலத்தை நோக்கி உங்களை கூட்டு போவார். தெம்பு, எ சவுண்டு மைண்ட் இன் எ சவுண்டு பாடினா இந்த சவுண்டு மைண்டை உருவாக்குவார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தை எல்லாம் குறைக்கிறார். எதுக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணும் சார்? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜிம்முக்கெல்லாம் போய் 1 லட்சம் 2 லட்சம் இயர்லி ஃபீஸ். நீங்கள் ஒய்ஃபு குழந்தை எல்லாருமா சேர்ந்து போகிறது என்னமோ 10 நாள் தான். அதுக்கப்புறம் போகிறது கிடையாது. போகிறோம், ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நானும் ஜிம்முக்கு போகிறேன், என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் எதுக்கு தண்ட செலவு? நம்ம வீட்லேயே அந்த ஜிம்முக்கான டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டிலே பண்ணலாம். சிம்பிளிஃபிகேஷன். உங்களுடைய ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. எவ்வளோக்கு சிம்பிளாக பண்ணி நிறைய பணத்தை சேமிப்பீங்க. சார் 2 விஷயம் இருக்குது. பணம் புதுசாக சம்பாதிச்சா சேர்த்தலாம், அல்லது போகிற பணம் விரயமாகாமல் தடுத்தாலும் சேர்த்தலாம். 2 பணத்துக்கான டெக்னிக். இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன தரப்போகிறது? சனி வக்கரம் என்றாலே அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். ஏன்னா சனி ஒரு வாண்டடான ஒரு பர்சன். சனியாகட்டும் குருவாகட்டும் இவர்களெல்லாம் நோட்டபிள் பர்சன். இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, பாலிடிக்ஸ் மூவ் பண்ணுறதே இவங்க தான். இந்த உலகத்தின் இயக்கங்களில் சனியுடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு மூமெண்ட். அவர் யார்? உங்களுக்கு 9, 10 குடையவர் 11ஆம் வீட்டில் வந்திருந்தார். 9, 10 குடையவர் 11ஆம் வீட்டில் வந்திருந்தார். அவர் வக்கரமாக போகிறார். இதுதான் பிரச்சனையே. 11 குடையவன் வக்கரமானால் என்ன ஆகும்? 11 குடையவன் வக்கரமானால் லாபம் வக்கரமாகிறது. ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 13ஆம் தேதி தொடங்குகின்ற இந்த சனி வக்கரம் நவம்பர் 28ஆம் தேதி வரை தொடர்வதால் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெற்று லாபத்தை குறைக்கிறார். அது எப்படி லாபத்தை குறைப்பாருன்னு சொல்கிறேன் பாருங்க. நல்லா தானே குருஜி போயிட்டு இருந்தது. காலங்காத்தால் உங்கள் பதிவுன்னு ஆசையாக ஓடி வந்தேன். ராம்ஜி சார் பதிவுன்னா பாசிட்டிவாக இருக்கும்னு நினச்சி வந்தனே. இப்படி ஏமாற்றத்தை தரலாமா? நான் ஏமாற்றமே பண்ணலை உங்களை. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிறது எப்படின்னா, அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது. அகலக்கால். ஒரு கடை நல்லா ஓடுது, உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த கடையை நின்று அழகாக இன்னும் நிறையா ஓடுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வர்ற லாபத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கடையை கட்டி இப்படி பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் லாபம் வந்த உடனே இன்னொரு சென்டர், உடனே இன்னொன்று 4-5 கடை போட்டாச்சு. அதுக்குள்ளே பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் என்பது பழமொழி.
நிறைய இடத்துல போகும்போது அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் அவ்வளோ வளரலை. பிஸ்னஸில் கற்றுக்க தான் மேலே போக முடியும். இப்போ தான் நம்ம ஒரு கம்பெனி பார்த்து வளர்ந்துருக்கோம். அப்போ இன்னும் 2 கம்பெனி பார்க்குற அளவுக்கு நம்ம லீடர்ஷிப் இன்னும் வளரலை. அப்போ இந்த இந்தியாவே ஆட்சி செய்கிறவங்கலாம் எவ்வளோ லீடர்ஷிப் இருக்கும், பெரிய விஷயம், உண்மையிலேயே பெரிய விஷயம். அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆட்சி பண்ணணும். அப்போ அந்த நிர்வாக திறமை என்பது குறையும் பொழுது, நிர்வாகம் சார் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஸ்டேட்டை ஒருத்தர் ஆள்றார், ஒரு ஊரை ஒருத்தர் ஆள்றாருன்னு வச்சுங்க, ஒரு வில்லேஜை ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாருன்னு வச்சுங்க, அவரோட லீடர்ஷிப் ஸ்கில் பாருங்கள். எல்லாத்தையும் அது காமனாக பார்க்கணும், பொறுமையாக டிசிஷன் எடுக்கணும், எவ்வளவு நிதானம் வேணும், பக்குவம் வேணும். அந்த நிதானமும் பக்குவம் தான் உங்களுக்கு மிஸ் ஆக போகுது. இந்த பிஸ்னஸ் கொடுத்த வெற்றி கழிப்பில் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு பிஸ்னஸை உடனே ஆரம்பிச்சிடுறீங்க. சில பேர் சம்மந்தம் இல்லாத பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவனாவது பரவாயில்ல, மன்னிக்கத்தக்க ஊதுபத்தி கம்பெனி வச்சுருந்தேன் சார், இப்போ சாம்பிராணி கடை போடுறேன் சார், பக்கத்துலேயே கற்பூரம் கடை போட போகிறேன் சார், சூப்பர் சூப்பர். ஏன்னா ஒரே மாதிரியான தொழில். ஊதுபத்தி மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷின் வச்சுருந்தேன், இப்போ கற்பூரம் மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷின் வைக்க போகிறேன். சில பேர் சம்மந்தமே இல்லாமல் ஊதுபத்தி தொழில் நல்லா போகுது சார், ஏற்ற மாதிரி ஒரு இட்லி கடை வந்தது வாங்கலான்னு இருக்கேன் சார். சம்மந்தமே இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். உங்கள் மனசு எப்படி வேலை செய்யும், அது ஒரு மாதிரியான திங்கிங், இது ஒரு மாதிரியான திங்கிங். ஸோ தொழில் பண்ணுற இளைஞர்கள் எல்லாம் ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி தான் யோசிக்க முடியும். இப்போ மீடியாவில் இருக்கோம், மனசு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்குது, ஒரு எடிட்டிங் பண்ணுறோம், ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு மனசுனுடைய வேவ் வேறு. ஒரு லேத்து மிஷின் ஓட்டுறீங்கன்னா அதோட ஃபீல் வேறு. அதையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. இதை தான் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த 9, 10 குடையர் 11ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது சம்மந்தமில்லாத இடத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, நமக்கே ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சரசரான்னு மேலே போகுதா, சரசரான்னு மேலே போகும்போது ஜாலியாக தான் இருந்தது, சரசரான்னு கீழே இறங்கும் போது தான் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா நமக்கு தான் அது தெரியாதே சார். ஒரே வார்த்தையில் சொன்னால், தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டானா. இந்த சனி வக்கர பீரியடில் டோன்ட் டேக் எனி ப்ரைம் டிசிஷன்ஸ். பெரிய முடிவுகள் எடுக்காதீர்கள். சார் நான் இந்த வீடு அழகாக இருக்குது சார், அந்த ஹாலு அதை அப்படியே இடித்து அப்படியே வாஸ்து பக்கம் பார்த்து அந்த ஹாலை பெருசு பண்ணி பக்கத்தில் இருக்கிற ரூமு 2 ரூமையும் சேர்த்து வேணாம் எதுக்கு இப்போ? இல்லை சார் விருந்தாளி வந்தால் தான். நம்ம வீட்டுக்கு என்ன விருந்தாளியாக வரப்போகிறான்? சென்னையில் யார் வீட்டுக்கு யார் போனாலும் ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கியான்னு கேட்டுட்டு தான் போகிறாங்க. அதுவும் ஹாலில் 10 நிமிஷம் காஃபி சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஃபாரின் மாதிரி ஆகிட்டோம் நம்மலாம். அப்படியே 56 விருந்தாளியாக வந்துட்டான். விருந்தாளி வந்தாலும் தங்குறதுக்கு நம்ம வீட்டில் இடம் கிடையாது, 720 ஸ்கொயர் ஃபீட்டு தான். அப்புறம் எதுக்கு கோபால் நமக்கு இந்த முயற்சி? ஸோ அப்போது நம்ம நிறைய பேர் தேவையில்லாத வேலையை நம்ம செய்யும் பொழுது, ஏன்னா 9, 10 கூடியவர் 11ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். வடிவேலு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, ஏன்னா இப்படி இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணும். ஸோ இப்போ 11ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது லாபத்தை என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிக்க தோணும். நீங்கள் லாபம் நல்லா போகிறீங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ தம்பி சதீஷ் கேட்குறாரு, உங்களுக்கு என்னண்ணே பிஸ்னஸ் எப்படின்னே போகுது? நான் சொல்கிறது தான், ஒன்றுமே இல்லைப்பா, காசே இல்லை, 50,000 ரூபா கூட தாண்ட மாட்டேங்கிறேன் நான் அப்படின்னா கம்முன்னு போயிடுவார். ஆனால் பேங்க்காரங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லானா அவனே போதும் உங்களுக்கு. வாங்க சார் கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்க சார், பக்கத்தில் தான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது சார், 1 கோடி ரூபா வரும் சார். உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஏன்பா உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு 1 கோடி வரும் சார், மாதம் 50,000 கட்டினா போதும் சார், எதையோ ஒன்று சொல்லி இழுத்து விட்டு, சார் எனக்கு தெரிஞ்சு நிறைய பாலிசி நானே போட்டிருக்கேன், ஆபத்தில் காப்பாற்றணும், ஒரு 3 வருஷம் நானும் கட்டினேன். அதுக்கப்புறமா போயிட்டு பாலிசி திருப்பி கேட்குறேன், எனக்கு இது மாதிரி நான் கட்டின பணத்தெல்லாம் திருப்பி கொடுறா, எனக்கு ஒரு ஆபத்துன்னு கேட்குறேன். மொத்தமாக 3 லட்ச ரூபா கட்டியிருந்தேன் சார், 18,000 ரூபா தான் தரேன்னு சொன்னான். மீதி காசு என்னாச்சுன்னு கேட்டால், உனக்கு ஒரு வேளை ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா 20 லட்ச ரூபா கொடுத்துருப்போம்ல, இன்சூரன்ஸுக்கு சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் நம்ம எதுக்கு பணம் போடுறோன்னே தெரியாமல், இன்வெஸ்ட்மெண்ட்டா இன்சூரன்ஸா அதே தெரியாமல் போடுறோம். இந்த 11ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது கண்ணை கட்டிடும். நம்ம பண்ணுறதெல்லாம் சரி மாதிரியே தோணும். நம்ம ஒரு இன்சூரன்ஸை போட்டு வைப்போம், 2 ஏரோப்ளைனை வாங்கி தோட்டத்தில் நிற்க வைப்போம். இப்போ என்ன, இப்படி பார்க்குறதுலாம் ரைட்டாகவே தோணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது போகிறதா இருந்தால் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை, நமக்கு எங்கே நடந்து போகிறதுக்கே நேரம் கிடையாது, நம்மளே அவ்வளோ பிஸியாக இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது மாமனாருடைய உடல்நிலையில், அப்படியா சார்
ஆமாம், மாமனாருடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படும், மாமனாரோட கிளாஷ் ஏற்படும். நிறைய பேர்கிட்ட இதை சொல்லும்போது உடனே ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புன்முறுவல் பாருங்க. பண்ண பாவம் சார், பண்ண பாவம். மாமனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகணும்னு சொன்னால் பண்ண பாவம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்போ அந்த 12ஆம் இடத்துல மாமனாருடைய உடல்நிலையை பார்த்துக்கணும். நண்பர்கள் கூட சேர்றவங்க நல்ல நண்பர்களான்னு பார்க்கணும். அவன் நல்ல நண்பனா கெட்ட நண்பனான்னு எப்படி சார் தெரியும்? எப்படியும் ஒரு நாள் மாட்டுவான், மாட்டுற வரைக்கும் தெரியாது தான், உண்மைதான். ஆனால் மாட்டினதுக்கு அப்புறமாவது அவாய்ட் பண்ணுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? 8, 9 குடையவன் 10ஆம் வீட்டில் இருக்கிறான். 8, 9 குடையவன் 10ஆம் வீட்டில் வக்கரம் பெறுகிறான். சூப்பரான விஷயம். இதை மாதிரி ஒரு நல்ல நேரம் எதுவும் கிடையாது சார். சனி நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னீங்க, சனி வக்கரமானாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. நல்லா இருக்குதான், ஆனால் எப்படி நல்லா இருக்குங்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. 8, 9 குடைவர் 10ஆம் வீட்டில் இருப்பது ஒரு சிறப்பு என்றாலும் 8 குடைவன் 10ல் இருப்பதுங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்தது. ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வரி உண்டு. ஜோதிட சாஸ்திரம்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு லா புக் மாதிரி, இவ்வளோ பெரிய லா புக். இதில் ஒரு சரத்தும் வேலை செய்யும். ஒரு சரத்தும் சட்டம் தன் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. 8 குடைவன் 10ல் இருக்கிற, 10லே சனி வந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ல் என்னைக்கு சனி வந்தாரோ மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருந்திருக்கும். ஏப்ரல் போய் மே போய் ஜூன் ஜூலை ஆச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன வழியில் போகிறோம், நம்ம என்ன ரூட்டில் போகிறோம். இப்படியே போனால் நம்ம என்ன ஆக போகிறோம்? காலைல எந்திரிக்கிறேன் சார், டெய்லி காலைல எந்திரிச்சோன்னே எந்திரிக்கலாமா வேணாமாங்கிற போராட்டத்துக்கு அப்புறம், பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறேன் சார். எந்திரிச்சதுக்கப்புறம் எடுத்து ரீல்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடித்தா 8:30 மணி சார். எல்லார் ஸ்டேட்டஸையும் பார்த்து முடித்தா 10:30 மணி சார். இப்படியே போனோம்னா கண்டிப்பாக வறுமை தான் கிடைக்கும். காலைல எந்திரிச்சு வேலை மேலே போனோம்னா நமக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ அப்போ 10லே சனி பகவான் வரும்பொழுது உங்களுடைய சோம்பேறித்தனத்தெல்லாம் உதறி வேறு வழியே இல்லாமல் வேலை செய்ய வச்சுருப்பார். வேறு 3 மாதம் டைம், அதுக்குள்ளே இந்த பணத்தை கட்டலைன்னா அப்புறம் பார்த்துக்க அப்படி என்று கடங்காரன் சொல்லிட்டு போயிருப்பான். இது கட்டணுமேங்கிற ஒரு எண்ணத்துக்காகவாது காலையில் வண்டி எடுத்தால் நைட்டு வரைக்கும் ஃபுல் ஓவர் டைம்லேயே தான் ஓட்டுறது. ஆன்லைன்லேயே வண்டி ஓட்டிக்கிட்டே சாப்பிட்றது, வண்டி ஓட்டிக்கிட்டே தூங்குறது. அது எப்படி சார் வண்டி ஓட்டிக்கிட்டே தூங்குறது? அப்படியே கண்ணை திறந்துட்டே தூங்க வேண்டிதான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ தூக்கம் என்ற ஒன்றை மறந்து 3 மாதம் ஆகிறது. இப்படி தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இந்த வேலையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் சனி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருகிறார். 4 விதமான போதைகள் ஏற்படுகிறது. என்ன? அதாவது இதை பற்றி பேசினா பெரிய டாபிக். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். காம மோக்ஷ, தர்ம கர்ம காம மோக்ஷ அப்படின்னு 4 விதமான பாபங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. தர்மத்திற்காக செலவு பண்ணுவது, கர்மத்திற்காக செலவு செய்வது. இன்னாருக்கு பிள்ளையாக பிறந்துட்டேன், அந்த தர்மத்திற்காக பண்ணுறேன், அந்த கர்மாவுக்காக பண்ணுறேன். ஆபத்தில் உதவனவன், இவனுக்கு திருப்பி பண்ணலன்னா எனக்கு தர்மப்படி தப்பு, அதுக்காக பண்ணுறேன். காமத்திற்காக பண்ணுறதுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்ன காமம்? நீங்கள் நினைக்கிற காமம் கிடையாது. 10ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது புகழ் காமம் என்று ஒன்று ஏற்படும். அண்ணன் வருகிறார் வழிவிடுங்க, அண்ணன் வருகிறார் வழிவிடுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்க, எல்லாம் ஏற்படும். இந்த 10லே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது எழுதி வச்சுக்கோங்க, அரசியல்வாதிலாம், அண்ணே உங்கள் பேரை போட்டு போஸ்ட் அடிச்சிட்டாயினே, நீங்கள் ஒரு முயற்சி செய்யலைன்னா முறை தவறி போயிடும், அசிங்கமாக போயிடும். யாரா என்ன கேட்காம ஏன் போஸ்ட் எடுத்து போட்டது? போட்டாயினே நம்ம சிறப்பு செஞ்சாகணும். சிறப்பு செய்கிறதுக்காக ஒரு காசு. அதாவது சும்மாவே பணம் தண்ணியாக கரையிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ தாண்டா ஒரு அவார்டு வாங்கினா அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கையில் ஒளி விட்டு எங்களை வாழ வைத்த அண்ணன் அவர்கள் உடனே ஒன்று போட்டுருவாங்க. உடனே கையில் ஒரு கிஃப்ட், இந்த 5000 ரூபா டேக்கெட். இவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சுருக்கா, ஒரு 5000 ரூபா கூட கொடுக்கலன்னா மதிப்பானா? சார் சும்மாவே நம்ம செலவு பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்மளை செலவு பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது 10னா மக்கள் சந்திப்பு, 10னா தொழில். உங்களை ஆஸ்திரேலியா அனுப்பலான் இருக்கோம். ஆஸ்திரேலியாவா? கண்டிப்பாக போயிடலாம் சார். எல்லா டிக்கெட்லாம் போட்டாச்சு.
நீங்கள் நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா கிளம்புறீங்க, விசாலாம் வந்துருச்சு, இம்மீடியட்டாக நீங்கள் போகணும். அங்கே போய் நீங்கள் தான் இருந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு 1.5 மாதம் கழிச்சு வரணும். சூப்பர் சார், உடனே போகிறேன் சார், எனக்கு அதோட என்ன சார் வேலை? ஆஸ்திரேலியா நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல சார். வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்தப்புறம் தான் தெரியும், ஆஹா நம்ம பெருமைக்கு ஆபத்து வந்துருச்சே. புதுசாக ஷார்ட்ஸ்லேருந்து, புதுசாக இன்னர் வேர்லேருந்து, ஷூலேருந்து சாக்ஸ் வரைக்கும் வாங்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் அங்கே என்னமோ நம்மளை யாரும் பார்க்க போகிறதில்ல, இருந்தாலும் எல்லோரும் பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு நினப்பு. யாராவது நீங்கள் என்ன இன்னர் வேர் போட்டுருங்க பார்க்க போகிறான், இருந்தாலும் நம்ம போயிட்டு அதுக்குன்னு இருக்கிற பிராண்டடான ஒரு ஒயிட் கலர் எதுக்கு? ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறீங்க, ஆஸ்திரேலியா போகிறீங்க, அது போய் தடப்பணும். மொத்த பில்லு 22,000 ரூபாய். 1.5 மாதத்துக்குரிய பொருள் உங்கள் ஒய்ஃப் அழகாக கார்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு 22,000 ரூபாயும் போச்சு. இருந்த கடைசி காசு அவ்வளோதான். ஆஸ்திரேலியா போகும்போது கடன் வாங்கிட்டு அங்கே போனால் செலவுக்கு, அங்கே போனோன்னு இங்கேருந்து வீடியோ கால் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சார். 10ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது பெருமைக்கு செலவு பண்ணுவீங்க. நீங்கள் போனதே குவாலிட்டி கேம்பெயினுக்கு, அங்கே கஸ்டமர் திட்ட போகிறோம், திட்டுவாங்க தான் உங்களை அனுப்பியிருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வரும்போது அடுத்து உங்கள் ஒய்ஃபை ஃபோன் பண்ணி வரும்போது ஆஸ்திரேலியா ட்ரெஸ்ஸு, ஆஸ்திரேலியாவில் என்னம்மா ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பெரிய நினைவு சின்னம், நம்ம நாட்டு பெரிய அதிகாரி இன்னொரு அதிகாரி பார்க்க போகிறோம், ஆஸ்திரேலியா நினைவு சின்னம் 2 கங்காரு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த கங்காரு பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் தான் எதுக்கு இந்த ட்ரிப்பு வந்துச்சு. கடைசியாக ஒரு 1.5 லட்ச ரூபா உங்களை கடனாளி ஆக்கி விட்டு போயிடுச்சு. இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போது எனக்கு ஒரு கேமரா வாங்கிட்டு வரியா, ஆஸ்திரேலியா கேமரான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் தங்கச்சி ஏன் இந்தியாவில் கேமரா வாங்கினா ஓடாதா, எங்கள் அண்ணா ஆஸ்திரேலியாவில் வாங்கிட்டு வந்தார் நான் சொல்லுவேன்ல. இப்படி பெருமைக்குன்னே இது எதையுமே உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து கமிட்டட் வித்து உங்கள் தங்கச்சிக்கு அண்ணனாக இருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு பையனாக இருக்கீங்க, உங்கள் மனைவிக்கு கணவனாக இருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு அப்பாவாக இருக்கீங்க. இத்தனை ரோலையும் உங்களால் மிஸ் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்த பார்ட்டி வேறு கேட்பாங்க, அது வேறு ஒரு செலவு. ஆக மொத்தம் திரும்பி பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ட்ரிப்பு வந்ததுன்னு தெரியாது, எதுக்கு இந்த ட்ரிப்பு போச்சுன்னு தெரியாது. 8, 9 கூடிய 10ஆம் வீட்டில் வக்கரமாகும் பொழுது பெருமைக்கு செலவு பண்ணுறது. கடைசியாக பார்த்தா கம்பெனியில் போயிட்டு வந்து 1 மந்த் என்ன பண்ணீங்க, பவுடர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தப்பு, குப்பை, டீம் லீடர் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார், ஆஸ்திரேலியா போய் நீங்கள் வேலையை செய்யலன்ட்டார். போன விஷயம் என்னமோ நடக்கலை, ஆனால் இவங்க எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. இது ஒன்று தான் நடந்தது. ஸோ அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வரும் செலவுகள் போன்றவை ஏற்படும். அதே மாதிரி 8 குடைவன் வக்கரமாகும் பொழுது திடீர் சொத்து வரவு என்பது ஏற்படும். திடீர் சொத்து, நானே எதிர்பார்க்கல சார் இந்த சொத்து வாங்குவேன், திடீர்னு சொத்து வாங்கக்கூடிய யோகம் வந்துடுச்சு சார். அந்த நேரம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு நேரம் வரும் பொழுது அது தன்னால் கூட்டிகிட்டு போய் அந்த சொத்தை வாங்க வைக்கும். இந்த சொத்து உங்களுக்கு தான் எழுதியிருந்தால் அந்த சொத்து உங்களுக்கு தான் சார். நான் அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொல்லுவாங்க, ஒரு சொத்து உங்களுக்கு தான் எழுதியிருந்தால் அது எப்படியாவது உங்களுக்கு கிடச்சிரும். எத்தனையோ அற்புதங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ அற்புதங்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான அவங்க கூட கார் ஓட்ட டிரைவருக்கு எழுதி கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த சொத்து உங்களுக்கு தான் வரணுன்னு இருந்தால் எப்படியே வேணால் வரும், அது ஒரு பிராப்தம் தான். அந்த 8 குடைவன் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு அந்த பிராப்தம் ஏற்படும். உங்கள் தாயார் வழி சொத்து, தந்தை வழி சொத்து, சாதாரண சொத்து தான் இருந்தாலும் இந்த பூமியில், நானும் இந்த பூமியில் பிறந்தேன், எனக்குன்னு ஒரு நிலம், எனக்குன்னு ஒரு ஜுவல்லரிஸ், எப்படியாவது எனக்குன்னு ஒரு தங்கமோ நிலமோ ஒரு சொத்து என்பது ஏற்படுகிறது. 8 குடைவன் வக்கரமாகும் பொழுது இந்த வறுமை என்பது ஒழிகிறது. உலகத்திலேயே பெரிய கொடுமை கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா. உலகத்தில் என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன், வியாதி கொடிது அதெல்லாம் அப்புறம், வறுமை தான் உலகத்தின் மிக கொடிய நோய். இந்த வறுமைன்னு ஒரு விஷயத்தால் வீட்டின் சந்தோஷங்கள் இழக்கிறோம், ஆரோக்கியத்தை இழக்கிறோம், எல்லாத்தையும் இழக்கிறோம். கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அந்த வறுமை ஒழிய போகிறது. இதுக்காகவே நீங்கள் சனிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்யூ மிஸ்டர் சனி பகவான், தேங்க்யூ. வறுமையை ஒழிக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அன்றாட வருமானம் வந்தால் போதும், உங்கள் பழப்பம் என் பழப்பம் நானே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த தேவதையும் எனக்கு சிறகு விரித்து ஆசீர்வாதம் செய்ய தேவையில்லை, என் பிழைப்பை நானே பார்த்து கொள்கிறேன். ஆனால் எனக்கு மாதாந்திர டியூ மட்டும் கட்டிவிடு மிஸ்டர் சனி பகவான், நானே வண்டி ஓட்டி சம்பாதித்துக் கொள்கிறேன்
டெய்லி ஃபியூயல் மட்டும் போட்டுருங்கள். அந்த மாதிரி சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லா எளிய மக்கள் வேண்டுகோள்லாம் என்ன, கை கால் நல்லா இருக்கணும், நிம்மதியாக வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், என்னை நல்லா வச்சிரு போதும். வண்டி எடுக்கிறதுக்குள்ளே 200 ஃபோனு, 200 டிஸ்ட்ராக்ஷன், நான் எப்படியா வேலை செய்யறது? ஸோ அந்த 8 கூடியன் வக்கரம் பெறும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாக விடுகிறது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா, நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் சார். உலகத்திலேயே என்னளவு இந்த கடகராசிக்காரர்களையும் விருச்சிகராசிக்காரர்களையும் சம்பாதித்து வைத்தவர் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் என்னமோ கடகராசிக்காரங்களுக்கு பர்சனலாக ஹர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன், 7 8 குடையவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்து அஷ்டம சனி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக நான் தான் சொன்னேன், சார் உங்களுக்கு அஷ்டம சனி ரிலீஸ் ஆகிடுச்சு, அனுமதி இனிமேல் ப்ராப்ளம் கிடையாது, இனிமேல் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி, நான் தான் சொன்னேன். கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. 8 குடையவன் வக்கரமாகிறான். இதை விட வாழ்க்கையில் ஒரு சிறந்த விஷயம் ஒன்று உலகத்தில் உண்டுன்னா கிடையாது. இந்த சனி வக்கரம் மே 13ஆம் தேதி தொடங்கி, ஜூலை 13ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 28 வரையிலே 8 குடையவன் வக்கரமாகிறான். 9 குடை 7 குடையவனாகவும் இருக்கிறான். 7 8 குடையவர் வக்கரமாகிறார். 2 50-50 தான். 50% நல்லது, 50% கெட்டது. 50% நல்லதை முதல்ல பார்த்துடலாம். 8 குடையவன் வக்கரமானால் என்ன ஆகும்? 8ஆம் இடம் என்பது தாரித்ரியம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். தாரித்ரியம்னா என்ன அப்படின்னா வறுமை, வறுமையின் உச்சம். அந்த 8 குடையவன் அப்படிங்கிறது என்னன்னா சொத்துன்னு சொல்லுவாங்க. சொத்து, நீங்கள் எதையாவது வாங்குறீங்க, நீங்கள் சம்பாதிச்ச சொத்து 8, உங்களுக்கு வந்து பூர்வீகத்திலேருந்து வர்ற சொத்து 5, அப்பா அம்மா தராங்க, மாமனார் மாமியார் தராங்கன்னா அது 5ஆம் இடம். நீங்கள் சம்பாதிச்ச சொத்துனா அது 8ஆம் இடம். அந்த 8 குடையவன் வக்கரமாகிறான் அப்படின்னா என்ன ஆகும்னா பெருஞ்சொத்து சேரப்போகிறது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆக போகிறீங்க. கடகராசிக்காரங்களாம் எழுதி வச்சுக்கோங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாசல் வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க. நிலப்புலன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. சுபமான இந்த நவம்பருக்குள்ளே உங்களுக்கு சொந்த வீட்டில் கால் வைக்கணும், சொந்த லேண்டில் கால் வைக்கணும். சட்டம் தன் கடமையை செய்ய நடந்தே தீரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சார். சனி கொடுத்தா தடுக்க யாராவது இருக்காங்களா என்ன? உலகத்திலேயே எல்லாரும் இந்த சனியை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணும்போது நான் மட்டும்தான் சனியை ப்ளஸ்ஸாக சொன்னேன். சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது. ஆனால் அவர் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்மளை எவாலுவேட் பண்ணி செலக்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர கொடுக்கணும்னு சனி முடிவு பண்ணிட்டா தடை பண்ண யாரை சிவனே நினைத்தாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த சனி உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். 8 குடையவன் வக்கரம் பெறுகிறான். இதில் ஒரு சின்ன பிரச்சனை, கடகராசிக்கார பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்து ஏற்படும். 8 குடையவன் வக்கரமாகும் பொழுது மாங்கல்ய பலம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கணவர் வந்து ஐசியூவில் இருக்கார் சார், கணவர் வந்து ஆபத்தில் இருக்கார், தயவு செஞ்சு போய் சுமங்கலி பூஜைகள் செய்து கொள்ளணும். சுமங்கலி பூஜைகள் செய்து கொள்ளுங்கள். வீட்டில் யாராவது சுமங்கலி அழைச்சி சாப்பாடு போட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இதெல்லாம் இந்து சமய நம்பிக்கைகள், அவ்வளோதான். மற்றவர்கள் ஏதாவது கேட்டு மனசு வருத்தப்பட வேண்டாம், பட் இதெல்லாம் நம்பிக்கைகள். ஸோ இப்போது அதே மாதிரி வந்து கருமாரி அம்மன், அம்மனை கும்பிடுறது, துர்க்கையை கும்பிடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து வர வேண்டும். 8லே ராகுவர் இருக்கார், 8 குடையவன் வக்கரமாகிறார். ஸோ அப்போ ராகு பகவானுக்குரிய பிரீத்தியும் நீங்கள் செய்ய வேண்டும். சனிக்கிழமை வருகின்ற ராகு காலத்திலே காலபைரவ சுவாமியை வழிபடுங்கள். காலகாலாய வித்மஹே காலாதீதாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். காலகாலாய வித்மஹே காலாதீதாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். 8 குடையவன் வக்கரமாகும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படும். ஆனாலும் விபத்து போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 2ல் கேது, 8ல் ராகு. சில பேர் வண்டியில் போகும்போது அப்படியே வண்டி விட்டுட்டு கையை ரஜினி ஸ்டைல் ரஜினிகாந்த் பண்ணால் நல்லாயிருக்கும். ரஜினி ஸ்டைல் நம்ம பண்ணக்கூடாது. அதை அவர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் அவர் பண்ணியிருப்பார். நம்ம ப்ராக்டிஸே இல்லாமல் பண்ணால் கீழே தான் விழணும். 8 குடையவர் வக்கரமாகும் பொழுது வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சார் ஆக்சிடென்ட்னா, பெரிய ஆக்சிடென்ட்னா பரவாயில்ல, நம்ம இடிக்கிறது பூராவே வீணாக போன ஆக்சிடென்ட் தான். வண்டி பம்பர் போகிறது,
பிளேட் உடையிறது, தண்ட செலவுக்குனே தான் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அந்த 8 வரும்போது இந்த மாதிரியான ஹீரோயிசம்ஸ், ஸ்டண்ட்டு, மொபைல் பேசிட்டு வண்டி ஓட்டுறது, இது மாதிரியான விஷயங்களால தான் நமக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட யோகங்கள். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, சார் ஆக்சிடென்டல் பீரியட் ஐயோ பிராணமே போயிடும். அப்படிலாம் நடக்காது. நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை. பட் ஆனால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விதிப்படி சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்பது ஏற்படும். அடுத்ததாக அதே சனி பகவான் 7க்குடையவராகவும் இருக்கிறார். இங்கே தான் பிரச்சனை. 7க்குடைய சனி பகவானாக இருந்து வக்கரம் பெறும் பொழுது, சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க. மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க. 7க்குடையவன் வக்கரம் பெற்று 9ஆம் வீட்டுக்கு போகும்போது தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் ஒய்ஃப் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னே தெரியாமல் சண்டை போடுவாங்க. எதுக்குன்னே தெரியாது. சார் காலகாலமாக அப்படி தான் சார் போகுது. சார் உங்கள் வீட்டிலன்னு கிடையாது, எல்லார் வீட்லையும் அப்படி தான். காலகாலமாக அவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. 7க்குடையவன் 9ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? ஒய்ஃப் தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க. நீங்களாக ஒரு இன்புட் கொடுத்து அதை பெருசாக்கி நீங்கள் தான் வீட்டில் பெரிய ஆளுன்னு காட்ட ட்ரை பண்ணிங்கன்னா குடும்பம் 2ஆக போயிடும். அவ்வளோதான். இந்த நேரத்தில் எஸ் மேடம், எஸ் மேடம், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. எஸ் மேடம் கரெக்ட், நான் தான் இந்த வீட்டை நடத்துகிறேன். எஸ் மேடம் கரெக்ட், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆமாம் கரெக்ட், எஸ், வேறு எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்கன்னு. ஆனால் அவங்க அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டுக்கணும். ஆமாம்மா கரெக்டு கரெக்டு, உங்கள் வேலையெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், யூ ஆர் டூயிங் கரெக்ட் குட் சொல்லிட்டே இருக்கணும், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ 7க்குடையவர் 9ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது, 7க்குடையவன் வக்கரமானால் வெளிநாட்டு விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். சார் வாங்க சார், உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் கூகுள் கம்பெனி ஒன்று தொடங்கியிருக்காங்களாம், அந்த கூகுள் கம்பெனியில் உங்களை ரிசப்ஷன் வேலையில் கூப்பிட்றாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் கூகுள் கம்பெனி தொடங்கியிருக்கானா? உங்களுக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் உங்களை ஏமாத்துறதுக்குன்னே. அதுக்காக நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கட்டினீங்கன்னா அந்த கூகுள் கம்பெனியில் வேலை கிடைக்கும். நீங்கள் கொண்டு போய் பணத்தை கட்டி சவுத் ஆப்பிரிக்கா போய் பார்த்தேன், அந்த சவுத் ஆப்பிரிக்கா அங்கே இருக்கிற ஆட்களை தான் மீட் பண்ணிட்டு வருவீங்களே தவிர ஒரு கூகுள் கம்பெனி இல்லைங்கிறது உங்களுக்கு அங்கே போனால் தான் தெரியும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, 7க்குடையவர் வக்கரமாக வெளிநாட்டு வேலைக்காக பணத்தை இழக்கிறது போன்றவை ஏற்படும். வெளிநாடுகளில் பிரச்சனை ஏற்படும். 7 என்பது காதல். நிறைய பேருக்கு காதல்லையே பிரச்சனை வந்துடும். நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது ஃப்ளோ, என்னன்னே தெரில சார், தேவையே இல்லாமல் மாட்டிக்கிட்டோம். அவங்க அப்பா இப்போ என்ன தேடிட்டு இருக்காரா? ஆமாம். ஸோ இது போன்ற பிரச்சனைகள்லாம். ஸோ இப்போ கடகராசிக்காரர்கள் மனைவி, காதல், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி சொத்தெல்லாம் சேரும், சூப்பராக இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சந்தோஷம் சந்தோஷம் பொங்குது. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு 6 7க்குடையவன் 8லிருந்து வக்கரம் ஆகிறான். இந்த ஆள் அஷ்டம சனியாக வந்தார் நமக்கு. அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். நானும் நிறைய இடத்துல சொன்னேன், சார் அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். ஆனால் அவர் வக்கரமாகிறார். சார் ஜோதிடத்திற்கு எந்த விதமான சென்டிமெண்ட்ஸு, எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு எதுவுமே கிடையாது. ஜோதிடத்தை ஜோதிடமாக மட்டும்தான் பார்க்கணும். அஷ்டம சனி ப்ராப்ளம் பண்ணும். ப்ராப்ளம் பண்ணுறவர் வக்கரமான நல்லது பண்ண போகிறார். சிம்பிள், அவ்வளோதான். இதில் நோ மோர் கொஸ்டின்ஸ். இப்படியே இருந்தால் அவன் கெட்டவன், அவன் திடீர்னு அவனுக்கு அறிவு வந்து நல்லவன் ஆகிட்டானா நல்லவன், அவ்வளோதான். ஜோதிடத்தில் கான்ட்ரவர்ஸே கிடையாது. இல்லை சார் சனி வக்கரமாயிட்டா அப்படியா? யார் அவர்? அஷ்டம சனி தானே, ரைட்டு. வக்கரமாயிட்டார்ல, நல்லது பண்ண போகிறார்ல, ரைட்டு விட, அவ்வளோதான். வேறு எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. 6 7க்குடையவர் வக்கரமாகிறார், 8ஆம் இடத்தில் மறைகிறார். சில பேர் என்ன நினைக்கிறீங்க, 6 7க்குடையவர் வக்கரமாகும் பொழுது உடல்நிலையில் ஆபத்து வருமா, பிரச்சனை வருமா? அதெல்லாம் எங்கே போனாலும் பிரச்சனை கொடுக்கறதுக்கு சனிக்கு வேறு வேலையே இல்லையா? இல்லை, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, சனி பகவானோட வேலையே நம்மளை டார்ச்சர் பண்ணுறது தான் நினச்சிக்கிறீங்க. கிடையாது. சனி பகவானுக்கு 1008 வேலை இருக்குது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சார். அவருக்கு வேலை ஒன்றும் உங்களை டார்ச்சர் பண்ணுறது கிடையாது. அவருக்கு டார்ச்சர் பண்ணுற டிபார்ட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் முரட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணுவார், அவ்வளோதான். மற்றபடி அவர் அனுகிரகமூர்த்தி தான். எல்லா கிரகங்களைப் போல அவரும் நல்லவர் தான். 6 7க்குடையவர் 8ஆம் வீட்டில் மறைந்த பொழுதே அஷ்டமசனி தொடங்கியது. அது வக்கரமாகும் பொழுது பெருஞ்சொத்து சேரப்போகிறது. இப்போ வாங்க, இந்த 6க்கு ஒரு டிக் போட்டுக்கோங்க, 7க்கு ஒரு டிக் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் ப்ளஸ்ஸாக கொடுக்க போகிறார் சனி.
சார் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜோதிடத்துக்கு சென்டிமெண்ட்ஸே கிடையாது. 6 7 கூடையவர் வக்கரம்னா 6 7 கெடுப்பார். அந்த 6 7 கூடையவர் 8 வக்கரம்னா 6 7 கொடுப்பார். அவ்வளோதான். உங்கள் ராசிப்படி உங்கள் ராசிநாதன் வக்கரம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து இதாக போகுது, மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஆக போகுது, நீங்கள் வந்து கத்த போகிறீங்க அப்படின்னா என்னை கூட பழகிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் சொல்லிடுவேன். இங்கே பாரு, இப்போ எழுந்து ஒரு 3 மணி நேரம் ராசியில் சந்திரன் வந்துடுவான், கொஞ்ச நேரத்தில் எதுக்குன்னே தெரியாமல் நீ கத்த போகிற. அதே மாதிரி அது நடக்கும். ஏன் அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யும். ஜோதிடத்துக்கு சென்டிமெண்ட்ஸே கிடையாது. நானாக இருந்தாலும் செய்யும், நீங்களாக இருந்தாலும் செய்யும். அப்போது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். 6 கூடையவன் வக்கரமாக்கு 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வேலை கிடைக்க போகுது. 6ங்கிறது என்ன? வேலை. சார் வேலையே கிடைக்கல சார், நான் ஊருக்குள்ளே சுற்றி தான் வரோம், கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமையே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வருத்தப்படாத வாலிபர் சங்க குரூப் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். ஒரே தூக்கி வேலை கிடைச்சிரும். எனக்கு வேலை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். சும்மாலாம் கிடையாது சார். சனி வந்து கொடுக்க ஆரம்பித்தார்னா பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் கொடுப்பார். டேய், உனக்காடா இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு, இந்த கம்பெனியில் நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், கண்ணு வைக்காதரா அப்படிங்கிற மாதிரி 6 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு மற்றவங்கள பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க. ஏன்டா கண்ணு வைக்கிற? நானே கஷ்டப்பட்டு 10 வருஷம் கழித்து இப்போ தான் என்னையோ ஒரு ஜூனியர் இன்ஜினியராக செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் இன்ஜினியர் ஆகி சீனியர் இன்ஜினியர் ஆகி இன்னும் 20 வருஷம் இங்கே வாழணும், அதுக்குள்ளேயா கண்ணு வைக்கிற அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வேலை வாய்ப்பு. சார் சில நேரங்களில் சில பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எவனோ ஒருத்தர் நமக்குன்னே ரிசைன் பண்ணுவான். நம்ம அப்ளை பண்ண நேரம், உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னா இமீடியட் போஸ்டிங்னு உங்களை உடனே நாளைக்கே இன்டர்வியூன்றாங்க. என்ன நேற்று தான் அப்ளை பண்ணோம், உடனே கூப்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா உடனே செலக்டடு. எப்படி நடந்தது? உங்கள் நேரம், அங்கே போஸ்டிங் அர்ஜென்சி, அதனால் கூப்பிட்ருக்காங்க. ஸோ 6 கூடையன் வக்கரமாகும் பொழுது 6ங்கிறது ரணருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், தீரா கடன் இருக்கும். தீரா கடன், அந்த தீரா கடன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சார். இந்த 6 கூடையன் வக்கரமாகும் பெருங்கடன் மாட்டிட்டு இருந்தார். ஒரு வட்டிக்கு ஒருத்தர் வாங்கியிருந்தார். இந்த வட்டிக்காரர் செம்ம டார்ச்சர் பண்ணான். மாதானா இவ்வளோ வட்டி நீ கொடுத்தே ஆகணும், வீட்டுக்கே வந்து நின்று வாங்கிட்டு போவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டிக்காரர் வீட்டில், அவர் வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியோ அசுப நிகழ்ச்சியோ, அது சொல்ல விரும்பலை, அவர் என்ன பண்ணிட்டார், ஃபாரின் போயிட்டார். நான் ஃபாரின் போகிறேன், போயிட்டு 3 வருஷம் கழித்து வரேன், அது வரைக்கும் என் கடையை மட்டும் பார்த்துக்க, அப்புறமா வந்து உங்கள்கிட்ட வட்டி வாங்கிக்கிறேன்ட்டு 3 வருஷத்துக்கு லீவ் விட்டு போயிட்டார். எப்போ தெய்வமே, எப்படியும் நீ 3 வருஷம் கழித்து வந்து வட்டி தான் கேட்க போகிற, ஆனால் இந்த 3 வருஷம் எனக்கு லீவு கொடுத்தியா இல்லையா? சார் சின்ன லீவு தான். ஃபேமிலி மேன் எல்லாருக்குமே இப்போ கிடைக்கிற தண்டனை ஒரு 5 வருஷம் கழிச்சு 5 மாதம் கழித்து கிடைக்கட்டும். இப்போ என்ன, ஒரு கைதி ஒருவன் இருக்கிறான். ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஒரு தச்சன் ஒருவர், ஒரு ராஜா சொல்கிறார், ஒரு தச்சன் ஒரு சிம்மாசனத்தை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அந்த தச்சன் என்ன பண்ணுறார், அந்த சிம்மாசனத்தை ரெடி பண்ணுறார். ரெடி பண்ணும்போது ஒரு கால் மட்டும் உடஞ்சி போச்சு. ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு அவனை கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி ஒரு கால் உடஞ்ச ஒரு சிம்மாசனத்தை கொடுத்துருக்கியே, உன்னை சிரச்சேதம் பண்ணுறேன்ட்டாரான். உடனே அந்த அவர் சொல்கிறாரா, ராஜா என்னை தாராளமாக என் தலையை வெட்டிடுங்க, சிரச்சேதம்னா தலையை வெட்டிடுங்க, ஆனால் உலகத்திலேயே கஷ்டப்பட்டு உலகத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிறகுகள் வச்சுருக்கேன், அதை எடுத்து உங்கள் குதிரைக்கு மாட்டி விட்டிங்கன்னா உங்கள் குதிரை பறந்து போய் எதிராளிகள்லாம் அட்டாக் பண்ணிட்டு வந்துடும், அந்த சிறகை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ராஜா அப்படின்னா. அப்படியா சொல்கிற, இங்கேருந்தே பறந்து போய் எதிரி அட்டாக் பண்ணிட்டு வந்துடலாமா, போரே பண்ண தேவையில்ல, அப்படியா சொல்கிற, அப்போ எத்தனை நாள் ஆகும்? 5 வருஷம் ஆகும் ராஜா அதை பண்ணுறதுக்கு. 5 வருஷம் மட்டும் எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, 5 வருஷம் கழித்து உனக்கு நான் வந்து அந்த சிறகை தந்துடுறேன், நான் வேணால் சத்தியம் பண்ணுறேன்னு. சரின்ட்டு ராஜா போ, ஆனால் 5 வருஷம் கழிச்சு சிறைச்சதை கன்ஃபார்ம் அப்படின்ட்டு போயிட்டுறான். அந்த ஆள் ஒரு லூஸ் ராஜா. அதுக்கப்புறம் அங்கே அமைச்சர் வராராம், யோ யாருக்கிட்டையா கதை ஊத்துற, குதிரை பறக்குமாம்ல என்று சொன்னோடனே அவன் சொன்னானா, இவரே இந்த ராஜா இப்போ என்னை கொலை பண்ணுங்கிற ஒரு மூடில் இருக்கார், 5 வருஷம் கழித்து இதே மூடில் இருக்க போகிறாரா என்ன, அப்புறம் எங்கேயாவது அப்புறம் பார்க்கலாம் சார். அந்த மாதிரி தான் 6 7 கூடையர் வக்கரமாகும் பொழுது இந்த நேரத்தில் பொழைச்சிக்கோங்க. எப்போ இந்த ஜூலை 13 நவம்பர் 28க்குள்ளே காலம் கணிந்திருக்கிறது. உங்கள் மேலதிகாரியை உன்னை கூப்பிட்டு போகிற கடைசி சான்ஸ், நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணினா நீ சீனியர் இன்ஜினியர், இல்லைன்னா உனக்கு வேலை போயிடும். சந்தோஷம், ப்ரூவ் பண்ணிடுங்க, உனக்கு ஒரு பிரீத் கிடைச்சதா இல்லையா. இன்ஸ்டீட் ஆஃப் எதுவுமே கேட்காம உங்கள் மேலே தண்டனை எடுக்கிறதுக்கு பதிலாக வாய்ப்பு கொடுத்து பண்ணுறாங்களா இல்லையா, இதுதான் முக்கியம். இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரை உங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்து தரப்படும். அந்த ஏற்பாட்டை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போவும் நான் வந்து
வாய்ப்பை பயன்படுத்திக்க மாட்டேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறது உங்கள் தவறை சரி செய்து கொள்ள. அதனால் சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் வேலை கிடைக்க போகுது. வெளிநாட்டில் குடும்ப உறவுன்னு சொல்கிறேன், குடும்ப உறவு மனைவிக்கும் உங்களுக்கும் 1008 சண்டை. உங்கள் மனைவியே இறங்கி வந்து பேசுவாங்க. சரி இப்போ கடைசியாக இப்போ என்னன்ற, சரி ஓகே நம்ம இனிமேல் ஒத்துமையாக வாழ்வோம், ஏதாவது பிரச்சனைனா ஒருத்தர் பேசிப்போம், ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஒரு 4 மாதத்துக்குள்ள உங்கள் சண்டையே மறந்துடும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு லீவு கொடுத்துருக்கார், அந்த லீவை பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? எனக்கு இந்த கன்னிராசிக்காரர்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த விருச்சிகம்னா தேள், மீனம்னா மீன், கடகம்னா நண்டு. ஆனால் நீங்கள் கன்னிராசி. இந்த கன்னிராசி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சியானவர்கள், எதிலும் வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சன்ஸ்னே சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 10லே குரு வந்தால் பதவி பறி போகும், உங்களுக்கு வேலை போகுது, அது இது டாம் டூம் எல்லாம் சொன்னாங்க. 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 5-6 கூடியவர். 5-6 கூடியவர் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 5 கூடிய யோகாதிபதி 7ஆம் வீடாகப்பட்ட கலத்திரஸ்தானாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது இல்லற வாழ்க்கையிலே இனிமையை தந்தார். 5 கூடியவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ 5 கூடியவன் 7ஆம் வீட்டில் இருந்தவர் 7ங்கிற வெளிநாட்டு யோகம், 7ங்கிற இல்லற வாழ்க்கை, 7ங்கிற காதல் வாழ்க்கை, இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குற அனுக்கிரக மூர்த்தியாக இந்த சனி பகவான் இருந்தார். இந்த சனி வக்கரமாகும் பொழுது என்ன பலன்களை தருவார்? எவரேஜாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 50-50 தான். என்ன 50-50 சான்ஸு? 5 கூடியவனாகவும் இருக்கிறார், 6 கூடியவனாகவும் இருக்கிறார், வக்கரம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ என்ன 3 பலன்கள். 7ஆம் வீட்டிலிருந்து வக்கரம் பெற்றதாலே கலத்தர ஸ்தானாதிபதி வக்கரம் என்று ஒரு பொருள். கலத்தர ஸ்தானத்தில் வக்கரம்னா மனைவியோட சிறு சிறு கிளாஷ், சண்டை. சார் உலகத்திலேயே நீங்கள் பொய்யே சொல்ல முடியாத ஒரு ஜீவன் யாருன்னா உங்கள் ஒய்ஃப் மட்டும்தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த 7 கூடியவன் வக்கரமாகும் பொழுது நீங்கள் எதையாவது பண்ணி உங்கள் ஒய்ஃபை சமாதானம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் மாட்டிப்பீங்க. 5 கூடியவன் 6 கூடியவன் வக்கரமாகிறான் எனும் பொழுது 6 கூடியவன் என்பது உத்தியோகஸ்தானாதிபதி, தொழில்காரகன். தொழில்காரகன் வக்கரம் பெறும் பொழுது 6 கூடியவன் அது என்ன ஆகும்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இதெல்லாம் சத்துருக்கள் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் ஒன்று தான். நான் அடிக்கடி சொல்வேன், என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ, ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. ஸோ என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ. 6 கூடியவன் வக்கரமாகும் பொழுது சத்ருஸ்தானாதிபதி வக்கரமாகிறார். ரண ருண ரோக சத்ரு. ஒரு சத்ருவினால் கிடைக்கக்கூடிய நற்பெயர், துன்பத்திலும் ஒரு இன்பம். அடுத்ததாக 6 கூடியவன் வக்கரமாகும் பொழுது வியாதிகளிலிருந்து விடுதலை. ஏதோ ஒன்று போக, ஏதோ ஒன்று பண்ணி, ஏதோ ஒன்று சரியா போச்சு. நான் போனது ஏதோ ஒரு பர்பஸ் சார், அதுக்காக மருந்து கொடுக்க போக ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும் போது தான் எனக்கு தெரியும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதே. அப்புறம் வைத்தியம் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டேன் போன்ற அதிசயங்கள்லாம் ஏற்படும். நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்ப்பீங்க. வயிற்று வலியில் போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் போனீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் சிவியர் அனிமிக் இருக்குது. ஐயோ அனிமிக் இவ்வளோ அதிகமாக இருக்கே. உடனே டக்குன்னு மாத்திரை சாப்பிடுவீங்க, அனிமிக் சரி பண்ணிடுவீங்க. ஏதோ ஒன்றுக்காக போன ஒரு விஷயம் ஏதோ ஒன்றா மாறி வந்தது. 6ங்கிறது கடன் பிரச்சனைகள்லாம் அடையிறதுக்கான வழிகள், சின்ன சின்ன வழிகள், கடன் பிரச்சனைகள் அடைவதற்கான வழிகள். குட்டி குட்டியாக கொடுத்தே கடன் அடைச்சிருவீங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம்னு பேர். இந்த மைத்திர முகூர்த்தம்ங்கிற நாள் வர்றப்ப கடன் அடைஞ்சிரும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் கடன் அடைஞ்சிரும், புதன்கிழமைகளில் கடன் அடைஞ்சிரும். திங்கக்கிழமை கடனை கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி தரணும், குளிகன் வர்றப்ப திருப்பி தரணும். இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது தான்.
ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எப்போ கடனை திருப்பி தருவீங்க சொல்லுங்கள்? உண்மையிலே நீங்கள் எப்போ கடனை திருப்பி தருவீங்கன்னா, உங்களுக்கு என்றைக்கு காசு வருதோ அன்றைக்கி தான் கடனை திருப்பி தருவீங்க. அதான் உண்மை. அந்த கடனை திருப்பி தர்றதுக்கான காசு வர்ற மாதம் இந்த மாதம். மற்றபடி எல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். கடனை தீர்க்கிறதுக்கு கை நிறைய காசு வச்சுருக்கிற மாதிரியும், அந்த கடனை எந்தெந்த பீரியட்லாம் கொடுத்து அடைக்கலாங்கிறதுக்கு ரிசர்ச் பண்ணுற மாதிரியுமே இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காசு இருந்தால் அந்த கடன்காரையே நமக்கு ஃபோன் பண்ண போகிறான். சொல்கிறதுக்கு முன்னாடியே தான் நம்ம அடைச்சிருப்போமே. கடனை தீர்க்கிறதுக்கு காசு இல்லைங்கிறதுனால தானே வணக்கண்ணே ஒரு 2 நாள்ண்ணே, ஒரு 4 நாள் இதை வெயிட் பண்ணுங்கள், ஒரு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக தந்துடலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா அது கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. அந்த காசுங்கிறது எப்போ வரும்? 5, 6 கோடி வக்கரம் பெறும் பொழுது அந்த பண ஃப்ளோ என்பது வரும். என்றைக்கோ போட்ட பணம் என்றைக்கோ ரிட்டர்ன் ஆகி என்றைக்கோ வரும். சார் சில அற்புதங்கள்லாம் இந்த பீரியடில் நடந்து நானே பார்த்துருக்கேன். 2017 ஒருத்தவங்களை ஏமாற்றிருந்தான் ஒரு 3 லட்சம் ரூபா. அவன் எங்கேருந்தோ அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மனசு வருத்தப்பட்டு, அந்த 3 லட்சம் உங்களை ஏமாத்தினதுனால தான் அவனுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறத உணர்ந்து, அவனே நேரில் வந்து, தம்பி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் விளையாண்டுட்டேன், இந்த 3 லட்சம் ரூபா நான் உங்கள்கிட்ட வாங்கினதுனால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு, இந்தாங்க இந்த 3 லட்சம் வட்டியோடு வச்சுக்கோங்க, 4 லட்சமாக வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறது. யாருப்பா நீ? இதெல்லாம் வாராக்கடன் கணக்கிலெல்லாம் இருந்தது. வாராக்கடன் வசூலானப்போ மனசு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் நான் உழைச்ச காசு, வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு வந்துருச்சு. அந்த வாராக்கடன் வர்றது அதான் அந்த 6 கோடியவன் வக்கரமாகும் பொழுது ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 5 கோடியவனும் வக்கரமாக இருக்கிறான். 5 கோடியவன்னா யார்? 5னா என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5னா புத்திர பிராப்தி, குழந்தைகள். அந்த 5 கோடியவன் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகிறதுனா குழந்தைகளால் கெட்ட பேர், சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கம், சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கம். நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான், அது லே அவுட்லேயே இருக்காது, அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த லேண்டை காமிச்சு வாங்க வச்சுருவான். நம்மளும் அங்கே இடத்துக்கே ஒழுங்காக போகாமல் வாங்கிடுவோம். அப்புறம் இந்த லேண்டை வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம பக்கத்துலேயே ஒரு எரி மேடை வரும், அங்கே தான் தகன மேடை. ஃப்ளாட்டு வாசலில் திறந்தோடனே ஏற்ற மாதிரி. வெரி குட். இதை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, அப்படியே அவங்களுக்கே கொடுத்துட வேண்டியதான். பண்ணுறது பண்ணுறீங்க, ஏன் இடத்தையும் சேர்த்து வச்சு இங்கே ஊருக்கு கொடுத்துட்றேன்பா, பின்ன என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நமக்குன்னே சொத்துனே வில்லங்க வரும். 5 கோடியவன் வக்கரம். அப்போ சொத்துக்களே வாங்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். படித்து பார்த்துட்டு வாங்கணும், அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்கணும், பக்கத்தில் ஏதாவது இருக்குதா. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய புத்து இருக்கா சார், நாகாத்தம்மன் கோயில், இந்த புத்தை அழிச்ச யாருமே நல்லாவே இருந்தது இல்லையா சார்? ஐயோ, எதையாவது ஒன்று சார், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கடை உங்களுக்கு வருது, சதீஷ் இந்த கூல்டீஸ் கடை எடுத்து நடத்துறியான்னு யாராவது கேட்டாங்கன்னா, அந்த கூல்டீஸ் கடை ஓடலைன்னு அர்த்தம். அதனால் நம்ம தெல்ல கட்டி விட்றாங்கன்னு அர்த்தம். நல்லவன் யாருமே கொடுக்க மாட்டான். அப்படி நல்லா ஓடுதுன்னா அவன் ஒய்ஃபுக்கும் சித்தப்பா பசங்களுக்கும் மச்சனனுக்கும் மாமனுக்கும் கொடுத்துட்டு போகிறான். அவன் ஏன் உங்கள்கிட்ட கொடுக்கணும்? உங்கள்கிட்ட கொடுக்குறான்னா அது ஓடலைன்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கோங்க. 5 கோடியவன் வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாத சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தருகிறது? வக்கர பயிற்சி ஜூலை 13ஆம் தேதி தொடங்கிய பயிற்சி நவம்பர் 28ஆம் தேதி வரையிலே இந்த சனி வக்கரமாகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு 4, 5 கோடியவர். துலாம் ராசியில் தான் சனி உச்சமாகிறார். சனிக்கு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு. ஏன்னா சனிக்கு உங்கள் ராசியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் தராசு, நீதியும் நேர்மையும் உடையவர் என்பதால். ஆமாம் சார், நான் சனீஸ்வரனும் டேகாலின்னு தான் பேசிக்குவோம். ஏன் சார் நீங்கள் வேறு? அவரே வந்து 4, 5 கோடி 6ஆம் வீட்டில் எனக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டுருக்கார். என்னமோ ஒரு நல்லது பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. 6ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெற்றால் 6 சரியாயிடும். ரணருண ரோக சத்ருஸ்தானம் சரியாயிடும். அவர் 4, 5 கூடியவர். 4, 5 கூடியவர். அவர் வக்கரம் பெறும்பொழுது கெடுதல் தான். எப்படி? 4, 5 கூடியர் ஜென்ரலாக வக்கரம் பெற்றால் கெடுதல் தான். ஆனால் 4, 5 கூடியர் வக்கரம் பெற்று 6ஆம் வீட்டில், அந்த 6ஆம் வீட்டில் இருந்து வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 4, 5 ஏற்கனவே 6ல் போய் மறைஞ்சாச்சு சார், கெட்டு போயாச்சு. அவன் வக்கரம் ஆகும் பொழுது
அப்போது ரிவர்ஸில் செயல்படும். 4ங்கிறதுக்கு நன்மை கிடைக்கும், 5ங்கிறதுக்கு நன்மை கிடைக்கும். பல பேர் வீட்டில் 4ஆம் இடத்துல நன்மை கிடைச்சா என்ன ஆகும்? வீடு, மாடு, மனை, நற்பெயர், உயர்கல்வி, உயர் பதவி, கற்பு போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். இதில் வந்து எந்த பிரச்சனைனாலும் சரியாகும். 4ஆம் இடம் என்பது நற்பெயர். அந்த நற்பெயரில் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? ஒரு உயர்ந்த எண்ணம் என்பது உங்கள் மேல் ஏற்படுகிறது. சரி, நம்ம டீமில் ஒரே ஒருத்தர் இருப்பார், நம்மளை பற்றி யாராவது ஒருத்தர் நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவர் ரொம்ப புகழ்ந்து பேசுவார். ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள்லாம் நல்லா இருக்கணுங்க ஐயா, உங்களை மாதிரிலாம் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார். கரெக்டாக வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது, உங்கள் ஒய்ஃப் சந்தேகப்படுறாங்க, யார் இந்த ஃபோனு, என்ன அன்னோன் நம்பர், பேர் என்ன, ட்ரூ காலரில் பிரியான்னு வருது. ட்ரூ காலரில் பிரியா, யார் இந்த பிரியா? அட்டன் பண்ணுறாங்க. உங்களுக்கா? எந்த பிரியாவோ யாரோ தெரியலையே, கடவுளே முனீஸ்வரா கூட இருந்து காப்பாத்துப்பா. அட்டன் பண்ணி பார்த்தா நம்மால், ஐயா வணக்கம் ஐயா, உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க ஐயா. உடனே உங்கள் ஒய்ஃப் மூஞ்சி எப்படி பார்க்குறீங்க? அப்படியே அந்த விஜயகாந்த் லுக்கு என்ன பற்றியா பார், எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவன் கூட நீ வாழ்ந்துட்டு இருக்க பார். என்ன போயா தப்பாக நினச்சா உங்கள் ஒய்ஃப் உடனே, சே துளசி நிறம் மாறினாலும் மாறலாம், தவசி நிறம் மாற மாட்டா, ஒன்றை போய் சந்தேகப்பட்டனே. யாரோ ஒரு கேரக்டர் அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மானத்தை காப்பாற்றுச்சு சார். நான் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் சார். அந்த நேரத்து பெருமை வர்றது கஷ்டம். நம்ம சேனலே எடுத்துக்கங்களேன், நம்ம சேனல் வரும்போது நிறைய பேரை பார்க்குறேன். பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தெரியல, பார்க்குறவங்க அப்போ பார்த்து நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே வர மாட்டாங்க. நம்மளும் அவங்கள பார்த்து திருப்போம் குட் மார்னிங். அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. வெளியே போய் சம்மந்தமே இல்லாமல் பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிடும் போது வச்சுக்கோங்க, இந்த டீ கடைக்காரர், சார் வணக்கம் சார், நீங்கள் ராம்ஜி தானே, நான் அங்கே பார்த்தேனே. ஆமாம், ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தரும் கேட்காதீங்க, சம்மந்தமே இல்லாமல் வெளியே போய் கேளுங்க. அதாவது அந்த நேரத்து பெருமை என்பது ரொம்ப முக்கியம் சார். அந்த நேரத்து பெருமை, யாராவது ஒருத்தர் வரும்போது, ஓ நீங்களா அப்படி கேட்கும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்து என்ன ஆக போகுது? 4 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது நீங்கள் நோன் ஃபிகர் ஆகுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் வாண்டட் ஆகுறீங்க. இது வரைக்கும் இருந்த வாண்டடு வேறு வாண்டடு, இப்போ இருக்கிற வாண்டடு வேறு. நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை நடக்காது. தெரியாமல் ஒரே ஒரு நாள் உங்கள் ஆஃபீஸில் போய் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிடுங்களேன். நீங்கள் நினச்சிக்கிறீங்க மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டீங்கன்னு. கிடையாது, வழியக்கு நீங்களே போய் தலையை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எல்லா ப்ரெசன்டேஷனும் நீங்கள் தான். டீம் லீடர் ப்ரெசன்டேஷன், இடி ப்ரெசன்டேஷன், எம்டி ப்ரெசன்டேஷனாலும் எங்கே ரவி எங்கே, கமான் இதை கொடு, நீ தான் ப்ரெசன்டேஷன், ஆல் ப்ரெசன்டேஷன் நீ தான். தெரியாமல் ப்ரெசன்டேஷன் தெரியும்னு சொல்லிட்டேயா. ஆனால் அது உங்களுக்கு இன்னைக்கு காப்பாற்றுது. இவர் இல்லைப்பா இன்னைக்கு இவர் லீவுங்கிறதுனால இன்னைக்கு நின்று போச்சு சார். ஒரு கம்பெனியில் நல்ல பேருங்கிறது என்ன தெரியுமா? நம்ம நின்னா அந்த கம்பெனி நின்றுச்சுன்னா அது நல்ல பேருன்னு அர்த்தம். 4 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகிறது? ஒர்க்கே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கிறது. லீவ் போட்டிருக்கப்போ உங்கள் டீம் லீடர் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு, ஆஃப் டே எப்படியாவது முடிஞ்சால் வாங்கலேன்னு சொன்னார்னா அதை நீங்கள் டார்ச்சர் நினைக்கக்கூடாது. அது உங்கள் மேலே இருக்கிற கௌரவம், அது உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். வெட்டி பேல யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிட போகிறானா? கிடையாது. நீங்கள் இல்லைன்னா அங்கே வேலை நிற்கிது, அதனால் கூப்பிட்றாங்க. இந்த கௌரவமெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்தது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது உங்களுடைய ஒர்க்கோட அவுட்புட் கம்பெனிக்கு தெரியும். ரெகக்னேஷன் என்பது ஏற்படும். உயர்கல்வி, உயர் பதவி, மெரிட்டில் பாஸ் பண்ணி ஜெர்மனில் படிக்க போகிறது, ஃப்ரான்ஸில் படிக்க போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். உயர்கல்வி, மதிப்பு, மரியாதை, நான் சொன்ன மாதிரி நற்பெயர் என்பது ஏற்படும். தேவையே இல்லாமல் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வச்ச பேரெல்லாம் சரியாகும். அதே நேரத்தில் இந்த 4 கூடையவன் தான் 5 கூடையவனுக்கும் அதிபதி. 5 கூடையவனாக இருந்து வக்கரம் பெறும் பொழுது குழந்தைகளால் கெட்ட பேர் என்பது ஏற்படும். குழந்தைகளால், உங்கள் குழந்தை கேட்குற கேள்வி உங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய, பெரிய பெரிய கார்ப்பரேட் ஸ்கூலில் சேர்த்துனவங்களுக்குலாம் தெரியும், என் குழந்தை அப்படி தான் சார் சேர்த்துருக்கேன். நிஜமா அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க் கம்மியாயிருச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்கள் குழந்தை என்ன மார்க் எடுக்க தெரியுமா, என்ன மார்க்குன்னு தெரியுமா? நம்ம உடனே நிற்கணும், அப்படி தலை குனிஞ்சு அப்படி நிற்கணும். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன மார்க் சார் எடுத்துருக்கு? ஃபெயிலு சார். ஃபெயிலா? உடனே பக்கத்தில் அவர் ஏன்னா இவர் பெரிய ஒரு சரித்திர நாயகன், இவர் 9 புக் எழுதியிருக்காரு, இவர் ஒரு 26 சாதனை பண்ணியிருக்காரு, இவங்க பசங்களாம் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, அவங்களாம் நம்மளை இப்படி பார்ப்பாங்க. நம்ம உடனே அப்படியே படிக்க வைக்கிறேன்டா, வீட்டுக்கு போய் படிக்க வைக்கிறேன்,
வீட்டுக்கு போய் டென்ஷன் ஆகி அந்த குழந்தையை போட்டு அடித்து உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போய் இந்த 5 கூடையன் வக்கரமாகும் பொழுது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய டென்ஷன், தயவு செஞ்சு குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறப்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு கிணத்து விளிம்பில் ஒரு குழந்தை நிற்குது, அந்த கிணத்தை பார்க்குது, நீங்கள் டாயின்னு ஒரு சத்தம் போட்டிங்கன்னா அந்த கிணத்துல விழுந்துடும். சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அழகாக அந்த கிணத்துலேருந்து இறக்கி விடணும். ஸோ அந்த பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு வேணும். இப்போ இந்த நேரத்தில் தான் கோவப்படக்கூடாது. உங்கள் பையனை பார்த்தனே அந்த தெரு முக்கில் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாரு சொன்னாங்க, சொல்லிட்டாங்களா? உங்கள் பையனை கூப்பிட்டு, என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறேன் கேள்விப்பட்டேன். அது வரைக்கும் உண்மையிலே நல்ல பையன்தான், அது வரைக்கும் அவன் அந்த தப்பு பண்ணதே இல்லை. நீங்கள் அவன் சந்தேகப்பட்டீங்க பாருங்கள், அன்றைக்கி தான் ஆரம்பிச்சது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை. எதையுமே என்ன சொல்லுது, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அப்படி சொன்னவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாதவனாக இருப்பான். உங்கள் கூட 25 வருஷமாக இருந்த பையனை நம்ப போகிறீங்களா இல்லை இவனை நம்ப போகிறீங்களாங்கிறத மனசில் வைங்க. ஸோ யாரை கொஸ்டின் பண்ணணும், யார் முன்னாடி கேட்கணும் என்பதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பையனை ஒரு 10 பேர் முன்னாடி கேட்டால் பையன் எவ்வளோ ஹர்ட் ஆவான், அதை மைண்டில் வைங்க. நிறைய பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை இந்த நேரத்தில் தான் வளர்த்து தெரியாமல் போயிடுது. ஒரு சின்னதாக அவனை ஹர்ட் பண்ணிடுறீங்க, அவன் உண்மையிலேயே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உணர்வுகளோடு விளையாடுற நேரம் இது. ஸோ அதனால் 5 கூடையன் வக்கரம் பெறும் பொழுது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் ராம்ஜி பேசுகிறேன். அது என்னமோ விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உலகம் ஃபுல்லாக நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களை தான் நான் பெருசாக சொல்லுவேன். விருச்சிக ராசிக்காரர்களை உலகம் ஃபுல்லாக சம்பாதித்த ஒரே ஆள் யாருன்னா அது நான் தான். உங்களை நான் உள்ளபடியே உளமாற நேசிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நீங்கள் எப்பெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு சின்ன ஆபத்து என்னென்னா, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். இந்த சனி 5 கூடையவன் வக்கரம் பெறுவது அப்படிங்கிறத அப்படி எளிதில் கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த சனி யாருன்னா உங்களுக்கு 3, 4 கூடையவர். 3, 4 கூடையவர். வாழ்க்கையிலே இந்த 4ஆம் இடம் என்பது எவ்வளோ சென்சிட்டிவ் அப்படிங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். நான் மீண்டும் 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 சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தோட துவக்கத்துலேருந்து சொல்கிறேன், 4லே ராகு வருவதும் ஒன்றுதான். சரியா? நம்ம பேர் நாசமாக போகிறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். பேர் தேர் இழுத்து தெருவில் விட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்போ தான் நடக்கும். 4ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது நிறைய ஆண்கள்கிட்ட, நிறைய பேர் பெண்கள் பதிவு ஏன் சார் போடுறதில்லன்னு கேட்குறீங்க. பெண்கள் பதிவு போட்டால் இப்படிலாம் பேச முடியாதுங்க, அதனால தான் பெண்கள் பதிவு போடுறதில்ல. 4ஆம் இடத்துல ராகு வரும்போது நிறைய ஆண்கள்கிட்ட நான் கேட்குறேன், சார் 4ஆம் இடத்துல கற்பில் பிரச்சனை வருமா சார், கற்பு பிரச்சனைங்கிறாங்க சார். வரட்டும் சார், வரட்டும், சும்மா தான் இருக்குது, வரட்டும், பரவாயில்ல, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வரட்டுமா. ஏன்னா 4ஆம் இடத்துல பிரச்சனை வரும் பொழுது நம்மளுடைய கேரக்டரில் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே, ஆண்களாக இடத்தால் ஆண்களிடத்திலே மட்டும்தான் பேசணும். மிக ஜாக்கிரதையுடன் ஹேண்டில் பண்ணுங்க. பிரச்சனை எந்த ரூபத்தில் வருதுன்னே தெரியாது. நீங்கள் எழுதுகிற டைப்பிங் மிஸ்டேக் தான் சார், எல்லாமே டைப்பிங் மிஸ்டேக்ஸ் தான். டைப்பிங் மிஸ்டேக்கில் மாட்டின 100 பேர் என்னால் காட்ட முடியும். நமக்கு பிரச்சனை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி வேணால் பிரச்சனை. 4 கூடையவர் என்பது வீடு, மாடு, மனை, கௌரவம், கற்பு, இதில் பிரச்சனை வருது. காலையிலே ஒரு மெசேஜ் வருது, எடுத்து பார்க்குறீங்க, என்ன மெசேஜ் அனுப்புறியா, என்ன அனுப்புறியா, அப்புறமா தான் தெரியும் அது பேர் அனுப்புறியா. என்ன அனுப்புறியான்னு கேட்டதுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. இது ஒரு கேஸு சார். நமக்கு பிரச்சனை வரணும்னு முடிவு பண்ணிருச்சு. 4ஆம் இடத்துக்குடையவன் வக்கரம் பெற்றுட்டான். சமீபத்தில் ஒரு எடிட்டர் ஒரு இதில் பார்த்தேன், எழுதியிருக்காரு, பரமக்குடிக்காரன். எப்படி பரமக்குடிக்காரன், அவர் வந்து பரமக்குடிக்காரன் அப்படின்னு எழுதுறதுக்கு சேர்த்து எழுதிட்டாரு, பரமக்குடிக்காரன் அப்படின்னு எழுதிட்டாரு. யாரை பார்த்து பரமக்குடிக்காரன்னு சொல்கிற? ஏங்க நான் பரமக்குடிக்காரன்னு சொல்ல வந்தேங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 4ங்கிறது நன்னடத்தை, 4ங்கிறது கற்பு, 4ங்கிறது மேன்மை. என்னங்க துணைக்கால்லாம் போட தெரில, நீங்கள் போய் எப்படிங்க 2 டிகிரி வாங்கினீங்க? ஏன் நான் 2 டிகிரி வாங்கினது அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கேள்வி கேட்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் சார். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, நம்மளோட பாஸ் வந்து வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பார், கேரளா பாஸாக இருப்பார்.
இங்கே இருக்கிறவங்க அந்த கேரளா பாஸ்க்கு ஹாப்பி ஓணம் அனுப்புவாங்க. ஹாப்பி ஓணம்னு இங்கிலீஷில் அனுப்பிச்சா இம்ப்ரெசிவாக இருக்காதுன்னு ஓணம் நல்வாழ்த்துக்கள்னு தமிழில் டைப் பண்ணி கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி மலையாளத்தில் காப்பி பண்ணி அனுப்புறது. இது கூட தெரியாமல் நீங்கள் என்ன 2 டிகிரி படிச்சீங்க? நான் 2 டிகிரி படித்தது இதுக்கு தானா? எதுக்கு எடுத்தாலும் நம்ம 2 டிகிரி பற்றியே திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த 4 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது இது கூட தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ அந்த ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். பேசவே பேசாதீங்கன்றேன். நம்ம கம்பெனியில் யாராவது ஒரு லேடி ஸ்டாஃப் இருக்காங்க, பார்த்து வணக்கம் மேடம், குட் மார்னிங் மேடம், வணக்கம்மா, நீ போம்மா, அதோடு அவங்க பக்கமே போயிடாதீங்க. எதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் நமக்குள்ளே தான். சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் எதாக இருந்தாலும் நமக்குள்ளே தான். அவங்க வந்தாங்கன்னா அமைதியாயிருங்க, அப்படி ஆஃப்லைனில் போயிருங்க. அவங்களாம் அந்த பக்கம் கடந்து சென்றதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் கண்ணு முழிச்சா போதும். சும்மாவே பிரச்சனை வருதுங்கிறது உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். 4ஆம் வீட்டிலே 4 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது கற்பு ரீதியான நடத்தை ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். சார் நிறைய கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் சார். அதனால் அனுபவத்தில் சொல்லேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதே மாதிரி 4 குடையவர் பிரச்சனை ஆகும்போது அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கார். போய் பொண்டாட்டிகிட்டலாம் போய் சொல்லிவிட்டு, எல்லாருமே வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸு, பஞ்சதந்திரம் கதை மாதிரி தான். எல்லாருமே வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப்ட்ட ஒரு போய் சொல்லிவிட்டு ஊட்டி வரைக்கும் போகிறாங்க. கோயம்புத்தூர் தாண்டி போயிட்டாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. போனவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூட அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருக்காங்க. போனவங்க போயிட்டு ஊட்டியில் போய் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுட்டார். இவர் எந்த ஸ்டேட்டஸும் வைக்கல, ஆனால் கூட வந்தவர் ஸ்டேட்டஸில் வச்சுட்டார். அவங்க ஒய்ஃபுக்கு இவர் நம்பர் எல்லார் நம்பருமே இருக்கு. ஸ்டேட்டஸில் பார்த்துட்டாங்க, இவருக்கு இப்படி நிற்கிறார் அந்த ஃபோட்டோவில். இவருக்கு உடனே ஃபோன் வருது, அம்மா நீ எங்கே இருக்க? கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா இருக்க? ஆமாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், இங்கே வீடியோ கால் பண்ணு. பிரச்சனை எங்கே வருதுன்னா, நீங்களே தப்பு பண்ணலனாலும் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஏன்டா ஸ்டேட்டஸில் வச்ச? நான் ஸ்டேட்டஸில் வச்சா உன் ஒய்ஃபு பார்ப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. பிரச்சனை எப்படி வேணால் வரும். 4 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது நீங்கள் சும்மா ஜாலியாக பண்ண தப்பு கூட அதுக்கு ஒரு கண்ணு காது மூக்கு வச்சு, அப்படின்னா இது மாதிரி எத்தனை போய் சொன்னேன், உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுன்னு ஆரம்பித்தாயின்னா வரிசையாக ஒரு 26 கம்ப்ளைண்ட் வரும். ஆக இதெல்லாம் தான் நீ பண்ணியிருக்க. இல்லைம்மா, ஒரு கேஸு 10 கேஸாக குட்டி போடுது. காரணம் என்னென்னா ஒரே ஒரு அஜாக்கிரதை. ஸோ பெயர் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஃபோன் பண்ணுறப்ப பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு பேசுங்க. ரொம்ப முக்கியமே அதுதான். நிறைய பேருக்கு அந்த மெச்சூரிட்டி தான் இருக்க மாட்டேங்குது. யார் எதிர்முனையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. 4 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு மேனேஜர் லெவலில் கூட பிரச்சனை வரும். உங்கள் மேனேஜருக்கு நீங்கள் சிட்டுக்குருவின்னு பேர் வச்சிங்கன்னா அது உங்கள் ஃப்ரெண்டோடு வச்சுக்கிங்க. பப்ளிக்காக சொல்லும்போது அவருக்கு அதிலே விழுந்து தொலைஞ்சிரும். நாளைக்கு காலையில் வேலை போயிடும். விளையாட்டாக சொன்ன ஒரு விஷயம் அவர் மனசை ஹர்ட் பண்ணிடும். நேற்று வந்த ஒரு பையன் எனக்கு பொட்ட பேரை வைக்கிற, அவ்வளோதான் போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இந்த வேலையில் சைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. சைன் இல்லை, வாழ முடியும்னு நினைக்கிறீங்க. எப்படியா இருந்தாலும் உங்களை அனுப்பிடுவாங்க. நீங்கள் அவர் சிட்டுக்குருவின்னு சொன்னது தப்பு. ஸோ அந்த 4 குடையவர் வக்கரம் பெறும் பொழுது பர்சனல் ரிவெஞ்செல்லாம் எடுப்பாங்க. பர்சனலாக மனசுக்குள்ளே அவனை சாரி கேட்க சொல்லு, எப்படி அவன் இப்படி கேட்பான், இதெல்லாம் நடக்கும். ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வார்த்தைகளில், பேச்சில், நடத்தையில், மெசேஜில், எல்லாத்துலேயும் நேரே போ நேரே வா, அவ்வளோதான். யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ண, சாயந்தரம் பார்ட்டி பண்ணலாம், வேலை வேலை வேலை, ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும், வேறு எது மேலே இருக்கக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 3 குடையவன் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்திலே வக்கரமாகிறார். 2 குடையவன் வக்கரமாகும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? உலகத்திலே இந்த 2ஆம் இடம் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக 2 தனாதிபதி, கல்விஸ்தானாதிபதி, பேச்சுக்கு அதிபதி, இது எல்லாம் அந்த 2ஆம், குடும்பத்துக்கு அதிபதி, இதெல்லாம் 2ஆம் இடம். அவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும்னா, நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவாங்க. இந்த 4ஆம் இடத்திலே வக்கரம். 4ஆம் இடம்னா முதல்ல என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், மரியாதை, இதெல்லாம் 4ஆம் இடம். இந்த உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன்கிற இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமானால், நேற்று வரைக்கும் நான் தான் அந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் தெரியாமல் லீவை போட்டு ஒரு சின்ன குளறுபடி பண்ணி வச்சிட்டேன். முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டேன். அவர்
நம்ம மேலே தலைமை ரொம்ப கோபமாக இருக்குது, இப்போ மேலிடத்தை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம வந்து ஃபேமிலியாக கம்பெனியான்னு பார்க்கும்போது முக்கியமான இன்றைக்கி தான் சேர்மன் விசிட்டு சார், முக்கியமான மீட்டிங், இன்றைக்கி என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் உயர் பதவியில் இருக்கீங்க, நீங்களே லீவ் போட்டிங்கன்னா அப்புறம் எப்படி மற்ற எம்ப்ளாயிஸ் வருவாங்கங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நீங்கள் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் அன்றைக்கி நாள் பார்த்து லீவ் போட்டிங்கன்னா அது ஒரு மன்னிக்க முடியாத குற்றச்செயலாக மாறிடுது. ஸோ அப்போ அந்த 4ஆம் இடத்தில் சனி அன்றைக்கினே நமக்குன்னே ஒரு பிரச்சனை வரும் சார். ஆக்சுவலாக நம்ம பண்ணணும்னு பண்ணலை, அது அதுவாக நடக்கும். அதான் அந்த கிரகங்களுடைய விளையாட்டு. அன்னைக்கு பார்த்து ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்துடும், போய் ஆகணுங்கிற நிலைமை. ஸோ அப்போது இந்த 2, 3 கூடியவர் 4ஆம் வீட்டில் வக்கரம் பெறுவதால், 4ங்கிறது ப்ரமோஷன் என்பதால், இது வரைக்கும் உங்களுக்கு தான் கொடுக்கலான் இருந்தோம், இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி உங்களை நம்பி இவ்வளோ பெரிய பதவி தர்றதுன்னு எங்களுக்கு தெரில. டிஜிஎம்மாக இருக்கும் போதே இவ்வளோ லட்சணம், இன்னும் ஜிஎம் ஆகிட்டிங்கன்னா இன்னும் மோசம் சார். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் என் ஒன்று விட்ட சித்தப்பா சார், அவர் போயிட்டார், நான் போய் தானே சார் ஆகணும் சார். சில நேரங்களில் தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சில ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி சில நேரங்களில் சில சம்பவங்கள். மற்ற நாளில் நமக்கு ஆஃபீஸில் ஒரு வேலையும் இருக்காது, ஃப்ரீயாக இருப்போம். நம்மளே மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங் 8:30 மணி வரைக்கும் வச்சு ஆற்றி நம்ம 9 மணிக்கு வீட்டுக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்து நம்ம காலைல வர முடியாமல் போச்சு. வந்த சேர்மன் 2 எங்கே அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் எங்கே நம்மளை தான் விசாரிச்சுட்டு போவார். என்ன நம்மளை தேடுறாங்க, உங்களை தான் சார் தேடிட்டு இருக்காரு அவர். 2 தடவை உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டார் சார். ஆமாம், ரொம்ப நல்லது பண்ணுறதுக்கு கூப்பிட்ட மாதிரி ஆளை காணாம திட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. அதனால் நமக்குன்னே நடக்கும். அந்த 4 கூடையவன் சனி எப்படின்னா சார் ஒரு டார்ச்சர் ஃபெலோ. இந்த சனி வந்து எப்படின்னா சின்ன டார்ச்சர் கொடுப்பார். சுகாதிபதினு பேர். 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலே சனி வக்கரமாகும் பொழுது சின்ன தவறுகளால் சுகத்தை கெடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளம்பும்போது தலை அன்றைக்கி தான் பார்த்து தலையில் அடிச்சுப்பீங்க, அன்றைக்கி தான் செருப்பு பிஞ்சிரும், இந்த மாதிரி சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை தர்றதுல சனி எக்ஸ்பர்ட். அது என்னன்னா உங்களுக்கு அந்த பொறுமையை சொல்லித்தரார். நீங்கள் பொறுமையாக பண்ணணும், எதாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணணும். அப்போது இந்த 2 குடையவராக இருந்து வக்கரமாகும் பொழுது தனாதிபதி அவுட்டுங்கிறதுனால நமக்குன்னே ஒரு கேரக்டர். வாங்க சார், ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், வாங்க அருமையாக பண்ணலாம் சார், சூப்பராக சார், மாதம் 2 லட்ச ரூபா வருமானம் வரும், வாங்க வேதாரண்யம் பக்கத்தில் நம்ம வந்து அப்படி சொல்லுவாங்க, தேக்கு மரம் வளர்த்தலாம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. தேக்கு மரம் வளர்த்துனதெல்லாம் போதும், ஈமு கோழி வளர்த்துனதெல்லாம் போதும். இன்றைக்கி நாளில் சார் சம்பாதிக்கிறது ரொம்ப எளிமையாயிருச்சு. இன்றைக்கி சம்பாதிக்கிறது எளிமையாயிருச்சு. ஆனால் சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எவனாவது ஒரு கேரக்டர் ஜம்ப் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கையில் இருந்து எடுத்துகிட்டு போயிடறான். நம்ம என்னமோ மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இவன் ஒரு ஆளுன்னு அவனால் முடியலன்னு தான் நம்மக்கிட்ட பணம் கேட்குறான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களை. தனுசு ராசிக்காரர்கள் 2 கூடியவன் வக்கரமாகும் பொழுது புதிய தொழில் தொடங்குகிற தனுசு ராசிக்காரர்களாக ஒன்று யோசிச்சு பாருங்கள். அருமையான கடை சார், கூல்ட்ரிங்க்ஸ் கடை, கார்னர் பீஸ் நம்மக்கிட்டே வருது. அந்த கடைக்காரர் போராடுறதுனால உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை எடுக்கிறீங்க, மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, மிகப்பெரிய வீடு கட்ட போகிறீங்க. அது நல்லா ஓடுதுன்னா அந்த கடைக்காரர் அவருடைய வீட்டுக்கோ அவரோட பொண்டாட்டியோட தம்பிக்கோ இல்லை மாமன் மச்சரனுக்கோ யாருக்கோ கொடுத்துருப்பார்ல, அவர் ஏன் அதை உங்கள்கிட்ட விற்கிறார் சொல்லுங்கள்? ஏன்னா அது ஓடலைங்கிறதுனால உங்கள்கிட்ட விற்கிறார். இது புரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பெரிய ஆஃபர் ரேட்டுக்கு வந்த மாதிரி அவசரமாக நகையெல்லாம் விற்று வாழ்க்கையிலே சில நேரங்களில் திடீர் தொழிலதிபராகக்கூடிய நம்மளுடைய ஆசையினால் வர்றது தான் அத்தனை பிரச்சனையும். இந்த 2ஆம் இடத்துக்குரியவர் வக்கரமாகும் போது சில பேர் சொல்லுவாங்க, சார் 20 வருஷமாக நான் ஒரு தீபாவளி சீட்டு கூட போட்டதில்லை சார், நேரே வா, கம்பெனிக்கு போவேன் வருவேன் சார், சம்பளம் வரும், வீட்டில் படுத்து தூங்குவேன், வேலைக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன், அவ்வளோதான். எங்கிருந்தோ ஒரு கேரக்டர் வந்தான் சார், இந்த மாதிரி நீ வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணினா இன்ட்ரோடே போட்டினா அப்படி கடகடான்னு ஏறிடுன்னு சொன்னான் சார். அவன் சொன்னதை அப்படியே நம்பினேன் சார். நீங்கள் நம்பினீங்க பாருங்கள், அங்கே தான் தப்பு. இந்த பிரச்சனையே என்னென்னா, இந்த 2 கூடியவர் வக்கரமாகும் பொழுது ஒரு விஷயத்தை நெஞ்சில் எழுதி வச்சுக்கணும். என்ன, தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். எனக்கு எந்த வேலை வருமோ அதை நான் செஞ்சால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, விட்டால் கூட பிடிச்சிடலாம் சார். தெரியாத வேலையை செய்யும் எனக்கே அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போது இந்த 2 கூடியவன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். படிக்கிற பசங்க டிஸ்ட்ராக்ஷன், மொபைல் அடிக்ஷன் ஆகட்டும், டிவி அடிக்ஷன் ஆகட்டும். முன்னெல்லாம் டிவியாக இருந்தது. நம்ம என்னைக்கு டிவியை கம்ப்யூட்டராக மாற்றினமோ அன்றைக்கி தான் பிரச்சனையே வந்தது. குழந்தைகளே டிவி எடுத்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறதுக்காக டிவி எடுக்கலை, அதில் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, யூடியூப்னு அதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தான் பிரச்சனையே வருது. ஸோ அப்போ 2 கூட டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். நம்மளே குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், ஒழுங்காக படிக்கணும், படிப்பு தான் வாழ்க்கையில் முக்கியம், மொபைலை கீழே வை. அது திரும்ப நம்மகிட்ட கேட்குது, சரிப்பா அப்போ நீ மட்டும் மொபைல் யூஸ் பண்ணலாமா? கரெக்ட், நியாயமான கொஸ்டின். நம்மளாலே மொபைலை கீழே வைக்க முடியல. அதனால தான் குழந்தைகளை நம்ம அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாகிறோம். 2 கூடியவன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அதே சனிதான் 3 கூடியவனாகவும் இருக்கிறான். 3 கூடியவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்?
3 கூடியவர் வக்கரமாகும் பொழுது உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை. நல்லா கூட பிறந்த தம்பி சார், இவெல்லாம் ஒரு தம்பியா பிறந்த இன்னைக்கு நாள் வரைக்கும் சார் வேலைக்கே போகிறது கிடையாது, நான் தான் காப்பாற்றுறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம். ஏய் வேலைக்கு போடா, அண்ணன் நீ இருக்கிற போது நான் வேலைக்கு போனால் வீட்டுக்கு அசிங்க இல்லையா? இது என்ன புது பாலிசியாக இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க. இந்த 2, 3 கூடியவரால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட்டு குடும்பமாக வச்சுருப்போம். நம்ம ஒய்ஃப் முன்னாடி மானத்தை வாங்குறதுக்குனே ஒரு தம்பி, நமக்குன்னே ஒரு தம்பி. பல பேர் வீட்டில் போய் பாருங்கள், யாருக்காவது ரகசியமாக கூகுள் பே பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்குன்னு பார்த்தா ஒன்று அவங்க அம்மாவுக்கா இருக்குது, இல்லை கூட பிறந்தவங்களுக்காக இருக்கும். இதை கூட ரகசியமாக பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டோம். காரணம் என்னென்னா அவங்க லட்சணம் அப்படி. சார் என்ன பண்ணுறார், ரொம்ப வருஷமாக வேலைக்கு போகாமே இருக்கார். அதான் பிரச்சனை. இந்த 3 கூடியவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கிறதுன்றா, தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏதாவது அவமானம் ஃபேமிலியில். அப்போ உடன் பிறந்த இப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து 4 கூடியவர், 4ங்கிறது சுகஸ்தானம். நான் நின்றுட்டே வேலை பார்க்குறேன் சார், இந்த கம்பெனி வேலையை நின்றுட்டே வேலை பார்க்குறேன். இப்படி குனிஞ்சு எடுத்து அப்படி ஜாபை ஃபிக்ஸ் பண்ணுறதா சார் என் வேலை. நின்றுட்டே அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அழகா எர்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க, உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்புடைய பணி உங்களுக்கு கிடைக்கும். பணியில் தான் இருப்பீங்க, ஆனால் உடம்பை வருத்திக்காத பணி என்பது கிடைக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த சனி வக்கரத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள் என்ன அப்படின்னா, ஆஃபீஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வேலையை மட்டும்தான் பார்க்கணும். சில பேர் ஆஃபீஸ்லேயே போயிட்டு சீட்டு போடுறது எப்படி, இன்சூரன்ஸ் பாலிசி பிடிக்கிறது எப்படி, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. யார் உங்கள் டீம் லீடரோ அவர் கண்ணிலே பட்டு தொலைவீங்க. ஆக மொத்தம் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுற வேலையை நீ பார்க்கல, எல்ஐசி இன்சூரன்ஸ் தான் பிடிச்சிட்டு இருக்க, ஒரே நாளில் வேலை போயிடும். அவ்வளோதான். தேவையில்லாமல் உங்கள் வேலையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களை பற்றி இந்த சனி வக்கரத்தை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லலாம். 1, 2 கூடியவர் 3ஆம் வீட்டில் மறைந்தார். ஆமாம், சனி வரும்போது என்ன பண்ணார், உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சகாய சனி என்றெல்லாம் சொன்னாங்களே சார், சகாய சனி தான். ஆனால் 1, 2 கூடியவர் 3இல் மறைந்தது என்று தான் சட்டம் சொல்லுகிறது. 1, 2 கூடியவர் 3இல் மறைந்தார். 3இல் மறைந்த சனி வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு நினச்சவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும். சார் ரொம்ப நாளாக படுக்கையாக இருக்கேன் சார், என்ன பண்ணுறதுனே தெரில, கவலையே விடாதீங்க. இனிமேல் எந்திரிச்சு நடப்பார், ஓடுவார், அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். கவலையே விடாதீங்க சார். உடம்பு சரியாகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உடம்பு சரியாகிறதுக்கு என்ன தேவை, திராட்சை பழம் ஆரஞ்சு பழமாக தேவை? உடம்பு சரியாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சரியாயிருச்சுங்கிற நம்பிக்கை தேவை. பல டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள், இந்த கருப்பு கலர் மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்க, பாருங்கள் எப்படி தூக்கம் வருதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, வைட்டமின் மாத்திரை. ஆனால் நீங்கள் அது பெரிய ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு நினச்சி சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. இப்படியே 1 மாதம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடிட்டு இருந்தா சார், அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது அது ஒரு வைட்டமின் மாத்திரைன்னு. நம்மளுடைய நினப்பும் நம்பிக்கையும் தான் உடம்பை சரி பண்ணுமே தவிர, உடம்பை சரி பண்ணுறதுக்கான சரியான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. நம்ம எண்ணம் தான் பாதி. சில டாக்டர்கிட்ட மருந்து வாங்கும்போது இதெல்லாம் எங்கேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா அது கண்டிப்பாக அது செட்டே ஆகாது. நம்மளுடைய நம்பிக்கை தான். அப்போது ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மறைந்து அது வக்கரமாகும் பொழுது நான் நல்லாயிட்டேன், ஐம் ஹெல்த்தி, ஐம் ஆல் ரைட் அப்படிங்கிற உங்கள் எண்ணம் அதிகமாகும். டாக்டர் வாக்கிங் தான் போக சொன்னார், நீங்கள் போய் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு உடம்பு சரியாயிடும். உடம்பார் அழிவார் உயிரார் அழிவார்னாங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்புக்குரிய நல்ல விஷயங்களை கொடுக்கணும் சார். வாழ்க்கையில் உடம்புக்குரிய நல்ல விஷயம் நம்ம கொடுக்குறதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சமீப காலமாக உடம்புக்கு ஏதாவது நல்ல விஷயம் நம்ம கொடுக்குறோமான்னு யோசிச்சு பாருங்கள். கிடையவே கிடையாது. பல பேர் வீட்டில் கீரையே சாப்பிட்றது கிடையாது. நீங்கள் இந்த ஜென்ரேஷனை கேட்டு பாருங்களேன், அகத்திக்கீரை புளிச்சக்கீரை ஏதாவது கேளுங்களேன், அது பேரே தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. காரணம் என்னவென்றால் இதெல்லாம் ஃபேஷன், மாறிட்டோம். நம்மலாம் வெளிநாட்டு ஆட்களை போல் ஆகிட்டோம். 1, 2 கூடியவர் 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது உடலை பற்றிய கான்சியஸ் வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சார், அவர் மனைவி டாக்டராக இருக்காங்க. டெய்லி காலையில் ஒரு நாள் காலையில் எதேச்சா அவங்க சாப்பிட்றத போய் பார்த்துட்டேன். 3 வாழைப்பழம், இவ்வளோ முந்திரி பருப்பு, ஒரே ஒரு சேப்பங்கிழங்கு, என்னமோ இந்த குருவிக்கெல்லாம் சாப்பாடு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4 சாப்பாடு வச்சுருக்காங்க. என்னங்க இது என்று கேட்டால், என்ன சார் பண்ணுறது, இதில் விட்டமின் இருக்குது சார், இதில் ப்ரோட்டீன் இருக்குது சார், இதில் மினரல் இருக்குது சார். ஆமாம், இவங்க அப்படியே விட்டமின் ப்ரோட்டீன் தான் சாப்பிடுவாங்க. நல்லா அள்ளி சாப்பிடுங்க சார், சாப்பிட்டா உடம்பு சரியாக போகுது. பல நேரங்களில் உடம்பை பற்றி நம்மளுடைய பெர்செப்ஷன், சில பேர் கூகுளில் அவங்களே ரிப்போர்ட் எடுத்துப்பாங்க, போய் டாக்டர் மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஏதாவது இந்த வெள்ளை அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் கம்மி. ஐயோ, வெள்ளை அணுக்கள் கம்மியானால் என்னென்ன ஆகும் தெரியுமா? வர்ற போகிற கொசுலாம் நம்மளை தான் கடிக்கும், கடிச்சதுன்னா டெங்கு வந்துடும்.
எதையாவது ஒரு கற்பனை இவர்களா கற்பனை பண்ணிப்பாங்க. அப்புறம் பார்த்தா நல்ல டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அதெல்லாம் ஒன்றில் போய் வேலை பெற போம்பார். உண்மை என்ன அப்படின்னா, இந்த ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது உடலை பற்றிய பிரதான கவலைகள், சில பேர் மனதை கவலைகள், காலையில் எந்திரிச்சு ஒரே கவலையாக இருக்குது, ஆனால் என்ன கவலையாக இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளே திரும்பவும் கவலையாயிடுறேன். இப்படி எதுக்கு கவலைப்படுறதுன்னு தெரியாமல் கவலைப்படுறதுக்குன்னு ஒரு கூட்டம். முன்னெல்லாம் இனம் புரியாத கவலைங்கிறது என்னைக்காவது வரும் சார். இப்போல்லாம் காலிலேருந்து நைட் வரைக்கும் யங்கர் ஜென்ரேஷன்லாம் இனம் புரியாத கவலையில் உட்காந்துருக்கான். முன்னெல்லாம் யங்கர் ஜென்ரேஷன்லாம் ஜாலியாக விளையாடுவாங்க. இவங்களை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகும். இப்போ பிரச்சனை என்னென்னா, யங்கர் ஜென்ரேஷன் தான் ஃபஸ்ட் ஆளாக டிப்ரெஷனில் இருக்கான். ஐ மீன் டிப்ரெஷன். நைட்டு வேணால் உங்களுக்கு என் மேலே சந்தேகம்னா 10 மணிக்கு மேலே எல்லார் ஸ்டேட்டஸையும் போய் பாருங்கள் சார். எல்லார் ஸ்டேட்டஸையும் பாருங்கள். ஒரு சிறுத்தை வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கோம், என்னோடய சைலன்ஸ் சாதாரண விஷயம் இல்லை, ஒரு நாள் நான் எந்திரிச்சிருவேன், மேனேஜர் திட்டிருக்காருன்னு அர்த்தம். எல்லாத்திருப்பார். ஒருத்தர் உட்காந்துருப்பார், முதுகெல்லாம் கத்தியாக இருக்கும், என்னை நம்பிக்கை துரோகத்தில் குத்தி விட்டார்கள், ஒன்றும் இல்லை, இமீடியட் பாஸ் திட்டாருன்னு அர்த்தம். மனித உணர்வுகளை அப்படி வெளிப்படுது. எல்லாருக்கும் எல்லா ஒரு டிப்ரெஷனில் இருக்கான். அப்போது இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வக்கரமாகும் பொழுது ஒரு ப்ராப்ளமும் இல்லைனாலும் நம்மளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினச்சிக்கிறோம். அதான் பாதி நேரத்தில் பிரச்சனை. 2 கூடியவனும் வக்கரமாகிறார். பணம் கொட்ட போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், தினம் வேர்வை தீர உழைத்திடுவோம், சோம்பலின்றி வேலையை செய்திடுவோம், உழைத்திடு தம்பி என்று உறக்கச் சொல்வோம்னார். உழைப்பை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் நான் அப்படியே போவேன் சார், அவர் கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணுவேன் சார். வாழ்க்கையில் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என் அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி சார். கடைசி வரைக்கும் நம்மலாம் திருந்த போகிறதில்ல. இன்னொருத்தருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் சார். ஒரு காகம் இருந்ததா, ஒரு கூடு இருக்கிறது. அந்த கூட்டை ஒரு அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. இன்று நமது சொந்தக்காரர்களை அழைத்து இந்த கூட்டை கலைத்து விட வேண்டும்னு அப்பா சொல்கிறார். காக்கா அதை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருக்கு. அடுத்த நாள் அதே அப்பா சொல்கிறாரு, நேற்று சொந்தக்காரங்களாம் யாரும் வரல, இன்று நம்ம நண்பர்களெல்லாம் அழைச்சி இந்த மரத்தை வெட்டி இந்த கூட்டை பிச்சு போட்டுருணும். காக்கா அலட்டிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. 3ஆவது தினம் அவங்க அப்பா சொல்கிறார், சொந்தக்காரங்களும் வரல, நண்பர்களும் வரல, டே மகனே மத்தியானமாக வந்துடு, ஆஃப் டே லீவ் போட்டு வந்துடு, மேலே ஏறுறோம், மரத்தை வெட்டுறோம், கூடெல்லாம் பிச்சு போட்டுறோன்றான். காக்கா இமீடியட்டாக பயந்துருச்சான். அந்த குட்டிகள்கிட்ட சொன்னிச்சான், நம்ம வேறு இடம் பார்த்துக்க வேண்டியது தான். அப்போ அந்த குட்டிகள் கேட்டுச்சான், வயோதிக அப்பா அவரால் முடியாதுன்னு தான் சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் கூப்பிடுறாரு. இப்போ அவரே வந்து வெட்டுறேங்கிறார். இதை பார்த்து ஏமா பயப்படுறேன்னா இந்த குட்டி காக்கா கேட்டுச்சான். அதுக்கு பெரிய காக்கா சொன்னிச்சான், இது வரைக்கும் அவர் நம்பினது மற்றவங்களை, இப்போ அவர் தன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டார். என்னைக்கு அவர் தன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாரோ அவர் கண்டிப்பாக பண்ணிடுவார். அவர் எதிர்க்கிறதுல உலகத்தில் வேறு எந்த சக்தி இல்லைன்னாங்களாம். உலகத்திலே விவேகானந்தர் அழகா சொல்கிறார், ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பும் ஒருவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன் சார், இந்த நான் ஜெயிச்சு தான் வருவேன்னு முடிவு பண்ணிட்டேன், என்னை யார் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் முடிவு பண்ணிட்டேனே. அப்போ 2 கூடையவர் வக்கரம் பெறும்பொழுது நீங்கள் பணக்காரனாகணும்னு சனி முடிவு பண்ணிட்டார். அவ்வளோதான், இனி நடந்தே தீரும். ஏன்னா நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. நான் இப்போ சொன்ன பாருங்க, இந்த உடலியல் தத்துவம்லாம், உடம்புக்கு எப்போ ரெஸ்ட் வேணும், உடம்பு டயர்டானா அது ரெஸ்ட்டு அதே எடுத்துக்கும், நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். உடம்பை கூப்பிட்டு உடம்பு உனக்கு என்ன வேணும், அதுக்கு தெரியும் சார் என்ன வேணும்னு, அதே எடுத்துக்கும், டோன்ட் வரி. உங்களுக்கு உடம்பு என்ன ரெஸ்ட் வேணுமா, அதுக்கு தெரியும் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், அதே ரெஸ்ட் எடுத்துக்கும். நல்லா டயர்டாகி அதுவாக தூங்கணும், அதுதான் உண்மையிலேயே ரெஸ்ட்டு. ரெஸ்ட் எடுக்கக்கூடாது சார். அப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது உடலை சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பாடி பில்டர் ஆகிறது, ஆர்ம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. உடல் சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. கும்பராசிக்காரர்கள் பேரை சொன்னாலே எனக்கு குதூகலம் தன்னால் வந்துடும். கும்பராசிக்காரர்கள்லாம் யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான், யூ ஹாவ் நோ ப்ராப்ளம். உண்மையும் நேர்மையும் வாய்மையும் சத்தியம் மட்டுமே தெரிந்து 1 கோடி நம்பி உங்கள்கிட்ட கொடுக்கலாம். ஏமாற்ற தெரியாது, பொய்கள் தெரியாது, எங்களுக்கு வேறு கிளைகள் எதுவும் கிடையாது, அப்படியே தான் இருப்பீங்க, கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க. அதுதான் உங்கள் பியூட்டி. அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி என்பதால் இப்படி தான் நடக்கும். அப்போது ராசிநாதனும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் 12 கூடியவனும் வக்கரமாகி 2ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அடேங்க அப்பா, கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். 12 கூடையவன் வக்கரமாகிறான். வாழ்க்கையிலே எது நஷ்டம் என்று உணர்ந்தீர்களோ அந்த நஷ்டம் லாபமாகிறது. சில நேரங்கள் அப்படி நடக்கும் சார். சில நேரங்களில் நஷ்டம் லாபமாக மாறும். எனக்கு தெரிந்த ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு கோயில் இருந்தது, கேட்பாரற்று கிடந்த கோயில். அந்த கோயிலில் திருவிழா பண்ணுறதுக்குலாம் ஆள் கிடையாது, கேட்பாரற்று கிடந்த கோயில்.
இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னால் முடிஞ்சதை கொடுத்து வருடம் செலிப்ரேஷன்ஸ் திருவிழா பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ என்ன ஆகுது, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, இந்த கோயிலுக்கு போய் பண்ணுறியே, இந்த கோயில் யாருமே இல்லாத கோயில், என்ன ஆகும். திடீர்னு ஒரு நாள் அந்த கோயிலோட அருமை பெருமை, அங்கே வந்து நிறைய பேருக்கு குழந்தை பிறந்துருச்சு, அங்கே வந்து நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருச்சு, அந்த கோயிலோட பெருமை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. கந்தசாமி படத்துக்கு அப்புறம் எப்படி கந்தசாமி கோயில் ஃபேமஸ் ஆச்சோ அந்த மாதிரி இது திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம் சார், இப்போல்லாம் கோயிலுக்கு கூட மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போது அது ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு அரங்காவலர் பதவி கொடுக்குறாங்க. இத்தனை நாள் இந்த கோயிலுக்கு கைமாறு கருதாமல் ஏதோ பண்ணிங்க, நீ தான் அரங்காவலர். அவ்வளோதான் சார், செட்டில் ஆகிட்டார். மாதாந்திரம் ஒரு சம்பளம் வந்துடுது, அந்த கமிட்டியை பார்த்துக்கிறார், அந்த கோயிலை பார்த்துக்கிறார், நிம்மதியாக சாமிக்கு பிரசாதம் வருது, சாப்பிட்டுட்டு கோயிலே இருந்துக்கிறார். வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஒரே விஷயம், எது தன் கையிலிருந்து இழந்த பணமோ அது லாபமாக அடுத்த 50-100 வருடத்துக்கு கடைசி வரைக்கும் கோயிலையே ஜீவனம் பண்ணுற, கோயிலையே வசிக்கிற புண்ணியம் கிடைச்சிருக்கே எத்தனை பேர் கிடைக்கும். அதே போலத்தான் கும்பராசிக்காரர். நான் ஒருத்தருக்காக செலவு பண்ணேன் சார், நான் அவர் பண்ணுவார்னு பண்ணல, நான் மனசார பண்ணேன். அது எங்கிட்ட ஒரு கைக்குழந்தை இல்லை, ஒரு நல்ல குழந்தைனே வச்சுக்க, ஒரு குழந்தை ஒரு பொம்மையை காதலிப்பது போன்ற மனிதர்களை காதலிங்கிறான். ஒரு குழந்தை ஒரு பொம்மையை காதலிப்பது போல, அந்த பொம்மை ஏதாவது திருப்பி தரப்போதா கிடையாது. ஆனாலும் அந்த குழந்தை அந்த பொம்மையை காதலிக்குது, காரணம் அந்த பொம்மை அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நாம் காதலிக்க வேண்டும் மனிதர்களை. நம்ம என்ன ரிட்டர்ன் வரும் தான் ப்ராப்ளமே. அப்போ 12 கூடியவன் 2ஆம் வீட்டில் வக்கரமாகும் பொழுது பணம் மழை கொட்ட போகிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை கூப்பிடுவாங்க, இன்னொரு கம்பெனிக்கு வாங்க, வந்துடுங்க, எங்கள் கம்பெனிக்கு வாங்க சார், எங்கள் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா உங்களை ராஜா மாதிரி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க. கும்பராசிக்காரர்கள்லாம் வெல்கம் கமான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு அழகான கதை சொல்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணமே போயிடும். ஒரு ஊரில் ஒரு 2 காக்கா இருந்துதான். ஒரு காக்கா கிராமத்து காக்கா, ஒரு காக்கா சிட்டி காக்கா. இந்த சிட்டி காக்கா தான் நீங்கள் சொல்கிற கார்ப்பரேட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. கிராமத்து காக்கா தான் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த கம்பெனி. ஓகே, அப்போ இந்த சிட்டி காக்கா வந்து இந்த கிராமத்து காக்காவை கூப்பிட்டுச்சான், வாங்க, ஏன் போய் இந்த கம்பெனியில் போய் இருக்கியே, புளியோதரையும் சக்கரை பொங்கலும் தான் கொடுக்குறாங்க உனக்கு, சம்பளம்னு ஒன்றுமே கொடுக்கல, இந்த கம்பெனியில் போய் இருக்கியே, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் இருக்கேன், அதெல்லாம் முடியாது, நீ வா எங்கள் கம்பெனி வந்து ஒரு தடவை பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு உருவகம், ஒரு ஓமானம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கிராமத்து காக்கா சிட்டிக்கு போகுதான். அந்த சிட்டி காக்கா என்ன பண்ணுதான், அங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய கட்டடம் பாரு, அங்கே பாரு அந்த கட்டடம் பாரு, அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் பாரு அந்த லேஃப்ட் பார்த்தியா, அந்த லேஃப்ட்டு கீழே தான் நாங்களாம் குடியிருப்போம். அங்கே பார்த்தியா இந்த காரு விடுற இடம், இந்த கார் விடுற இடத்துல தான் நாங்கள்லாம் குடியிருப்போம், அதான் சிட்டி அப்படின்னு அந்த காக்கா சொன்னிச்சான். அந்த கிராமத்து காக்கா சொன்னிச்சான், இந்த ஊரில் ஆலமரம் அரச மரம்லாம் எதுவும் கிடையாதா, வேப்ப மரம்லாம் எதுவும் கிடையாதா, ஆசையாக அந்த ஆக்சிஜன்லாம் வராதா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் இந்த புகை மூட்டமான இடத்துல தான் நீ வசிச்சுக்கணும்னு சொன்னாங்களாம். அடைச்சா இதெல்லாம் ஒரு ஊரா. அதுக்கடுத்து என்ன சொன்னாங்களா, எனக்கு குளிக்கணும் போல இருக்கு அப்படின்னு இந்த கிராமத்து காக்கா கேட்குதான். அதுக்கு அந்த சிட்டி காக்கா கூட்டு போய் தான் கூவோம் குளின்னு சொன்னிச்சான். இதெல்லாம் ஒரு ஆறா, எங்கள் ஊர் காவிரி ஆற்றுல எவ்வளோ அழகாக குளித்தேன் நான், இதில் போய் குளிச்சுட்டு உனக்கு ஒரு பெருமையா என்று கேட்டார். அடுத்து சொன்னது தான் ஹைலைட்டு. 3ஆவதாக இந்த சிட்டி காக்கா என்ன சொன்னிச்சான், அந்த கிராமத்து காக்காட்ட, வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். சரி சாப்பிடலாம், எங்கே போய் சாப்பிட்லாம், பக்கத்தில் தான் கடத்தரு இருக்குது, அங்கே போய் உக்காந்தினா மனிதர்கள் சாப்பிட்டு ஏதாவது கீழே போடுவாங்க, அதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்லான்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த காக்கா சொன்னிச்சான், எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஓட்டு மேலே சாப்பாட்டை வச்சு கான்னு கூப்பிடுவாங்க, அதுக்கே நாங்கள் வரமாட்டோம், பிழுக்கு பண்ணுவோம், அப்புறமா வந்து சாப்பிடுவோம், நீ என்னடா இங்கே பிச்சை எடுத்து திங்கிற, இதில் உனக்கு ஒரு பந்தா வேறையான்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை விட்டுட்டு அந்த கிராமத்து காக்கா ஊருக்கே போயிருச்சான். சார், நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள் ஒரு கம்பெனி, ஒரு 10 வருஷமாக இருக்கீங்கல்ல, இங்கே கௌரவமாக இருக்கீங்க, அதை தயவுசெய்து நம்புங்க, இந்த கௌரவம் புது கம்பெனியில் கிடைக்காது. சில பேர் கம்பெனி மாறிட்டே இருப்பான், இப்போ 10 நாள் இந்த ஒரு கம்பெனி மாறுவான், அங்கே போனால் கௌரவம் தான் முக்கியம். இந்த சிட்டி காக்கா கிராமத்து காக்கா மாதிரி தான். இங்கன்னா சாப்பாட்டை இலையில வச்சு சாப்பிடுப்பான்னு கூப்பிடுவாங்க, அங்கன்னா கீழே போடுவாங்க, பொறுக்கி சாப்பிடணும், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? அப்போ கிராமத்து காக்காவுக்கு சிட்டி காக்காவுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னவோ அதே போல தான் கும்பராசிக்காரர்களுக்கு, நீங்கள் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் அதை நம்புங்க, நான் கார் தான் சார் ஓட்டுறேன், ஓட்டிட்டு போங்க, நான் ஜாலியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்குது, பிடிச்ச வேலையை செய்யுங்க, பிடிச்ச பணியை செய்கிறது இறைவன் கொடுத்த வரம். அப்போ 12 கூடியவன் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பணமழை கொட்ட பிடித்த பணி செய்ய போகிறீங்க. ஒரே ஒரு பிரச்சனை, ராசிநாதனும் சேர்ந்து வக்கரம். ராசிநாதன் வக்கரமான என்ன ஆகும்,
உடம்பு படுத்தும். எப்படி படுத்தும்? காலைல எந்திரிச்சா வேலைக்கு போகலாமா வேணாமா? ஃபஸ்ட்டு கேள்வி அதான். ஃபஸ்ட்டு பாஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அம்மா முதல்ல இந்த ஆள் வேலைக்கு வந்தானால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி, ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா சார், எங்கே சார் இருக்கீங்க அப்படிங்கிறது அவர் சொல்லணும். ஒன்றும் இல்லைப்பா, நைட்டு கொஞ்சம் பார்ட்டி கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு, நான் லீவ் இன்றைக்கி. ஓகே சார், தேங்க்யூ சார், நானும் ஒரு ஆஃப் டே லீவ் சார். ஆஃப் டே லீவுங்கிறது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல் டே லீவ் ஆக்கிடுறது. என்ன ஒரு ஐடியா! நம்ம என்னென்ன பாஸ் இருந்தால் தானே நம்மளை திட்ட போகிறாரு. அவரே லீவு, நானும் லீவு. இப்படிலாம் உங்களுக்கு தோணும். பாஸ் இல்லாதப்போ அந்த இடத்த நம்ம போய் சிறப்பாக செய்வோம்னு நினைங்க சார். கும்பராசிக்காரர்கள் அப்போ தான் அடுத்த பாஸ் ஆவீங்க நீங்கள். அவர் லீவ் போடும்போது கூடவே சேர்ந்து லீவ் போட்டிங்கன்னா எங்கேருந்து நம்ம பாஸ் ஆகுறது? அப்போ கும்பராசிக்காரர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். லீவே எடுக்கக்கூடாது. லீவ் எடுக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து பணமழை கொட்டப் போகிறார். சிட்டி காக்காக்கள் வரும், உங்களை அழைத்து செல்லும். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், சாப்பிடுவதில் கூட ஒரு கௌரவம் முக்கியம். உங்களுக்கும் கம்பெனியில் கௌரவம் முக்கியம். மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் என்ன பலன்களை தரும்? சனி பகவான் ராசியிலே அமர்ந்து வக்கரமாகிறார். அடடா, ஜென்ம சனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஒரு காலத்தில் சன் டிவியில் ஒரு ஒரு ஜென்மம் அப்படின்னு ஒரு எக்ஸ் 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 அப்படி சவுண்டெல்லாம் வரும். பேய் சீரியல் சார். ஜென்மம் அப்படிங்கிற நிறைய படம், ஜென்மம்னு வச்சு பேய் படம்லாம் நிறைய படம் இருக்குது. ஜென்மம்னே ஒரு பேய் படம் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ஜென்மம் அப்படிங்கிறதுல ஜென்ம ஜென்மமாக தொடர்ச்சி, அவங்க பார்த்தீங்கன்னா 7 ஜென்மம் ஆனாலும் அது தொடரும். இந்த ஜென்மம்ங்கிற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. பட் ஆனால் ஜென்மம் அப்படின்னா நமக்கு ஒரு பயம். ஏன் அப்படின்னா இந்த பிறவி முடிஞ்சும் அடுத்த பிறவியில் இருக்கும். அப்போது இந்த ஜென்ம சனினா என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையிலேயே, அதாவது இந்த மனித ஜென்மாலேயே நான் என்ன எக்ஸ்ட்ரீம் கஷ்டப்படுவனோ அந்த கஷ்டத்தை 2.5 வருஷத்தில் கண்ணில் காமிச்சு விடுவார் சனி. அதுதான் ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி வக்கரமாயிட்டார். அப்பாடா, எம்டே லீவு போட்டு போயிட்டான், சந்தோஷம். நவம்பர் 26 வரைக்கும் பல நேரங்களில் இந்த சில சிறு சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையில் மனிதர்களை வாழ வைக்குது சார். ஒரு உளவியல் ரிப்போர்ட் சொல்லுது, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற அந்த 2 நாள் மனிதர்கள் மீண்டும் ரெஃப்ரெஷ் ஆகி நார்மல் வாழ்க்கைக்கு வருகிறார்கள். இப்படியே கண்டினியூ ஆனால் மென்டல் ஆகிட வேண்டியதான். அந்த 2 நாளில் ரெஃப்ரெஷ் ஆகிடுறான். அந்த மாதிரி சில நாளில் பாஸ் லீவ் போட்டுவார். அப்பாடா இன்னைக்கு இந்த நாள் லீவுடா, காலிலேருந்து அன்னைக்கு வேணால் பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்கும். காலையில் போவாங்க, ஏய் டே ப்ரொடக்ஷன் இங்கே வா, கையெழுத்து போடு, போ நீ போ, எல்லா வேலையும் 1 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு எல்லோரும் டீ டைம் உட்காந்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஒரே அரட்டை தான். ஆக நம்ம வேலை செய்ய விடாமல் கெடுக்கிறது யாருன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம பாஸ் தான். அவர் லீவ் போட்டார்னா வேலை நல்லா நடக்கும். அப்போ ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சின்ன சின்ன லீவு. இந்த ஜென்ம சனி லீவ் போட்டு போயிட்டார். எப்போ? நவம்பர் 26 வரைக்கும். இவர் மூஞ்சில் அடி முழிக்க தேவையில்லை. இதே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இவர் உடம்புல உட்காந்து ஒரு பண்ணா கூத்து 1 2 கிடையாது. இந்த மீனராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா கடந்த 2.5 வருஷமா, அதாவது ஒரு கவிதை ஒரு எழுதியிருந்தார் சார், நான் வருத்தத்தோடு படித்தேன். மீனராசி நண்பர் ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஒவ்வொரு முறை பலிபீடத்திற்கு கொண்டு வந்தும் தவறு விட்டு விடுகிறீர்கள், இம்முறை ஏனும் சரியாக கொன்று விடுங்கள். அடடா, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதியிருக்க? சனி ஒவ்வொரு தடவையும் கூட்டு வந்து ஜஸ்ட் மிஸ்லேயே மிஸ் பண்ணுறான். இந்த தடவையாவது ஒன்று வாழ விடு, இல்லை வேறு ஏதாவது பண்ணிடு. ஏன் இப்படி ஓட விட்டு சுடுற? இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்து ரொம்ப டென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் வக்கரமாகும் பொழுது ஃபஸ்ட்டு ரிலீவிங்கே என்ன அப்படின்னா, நண்பர்களே, இந்த பூனை கதையை பார்த்தீர்களானால் உங்களுக்கு இந்த கதை புரியும். ஜென்ம சனி ரிலீவிங்கிறத பல சேனலில் பல மாதிரி சொல்லுவாங்க. சனி பகவான் உங்களுக்கு அருளாசி புரிந்து விட்டார்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆசையும் புரிய வேண்டாம், அவர் நம்மளை விட்டு போனாலே போதும். 12 கூடையவன் 11 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது பெரும் பணத்தை தருகிறார். பழைய கேஸுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் தருகிறார். பழைய பிரச்சனை இன்னைக்கும் நடந்த கேஸ் அதுலேருந்து சரி பண்ணுறார். ஒரு பூனை இருந்ததாம் நண்பர்களே, பூனை இப்போ கூட போய் பாருங்கள். ஒரு ஓணான் ஓடுதுன்னா அந்த ஓணானுடைய வாழை பிடிச்சி இழுத்துட்டு வரும் அந்த பூனை. அந்த பூனை இழுத்துட்டு வந்து என்ன பண்ணும், அந்த ஓணான் தலை மேலே கை வச்சுக்கும். இந்த நம்ம சனி பகவான், நீங்கள் தான் மீனராசி, நீங்கள் தான் அந்த ஓணான், ஓகே, கீழே வச்சுக்கும். கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணும், பொறுமையாக அந்த காலை எடுக்கும். இந்த ஓணானுக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா லூச்சு போய் தூங்கிட்டான் போல இருக்குன்னு நினச்சி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். ஓட விட்டுட்டு திரும்பவும் பிடிச்சி வால் இழுத்துட்டு வந்து இதே மாதிரி கால் கடியிலே வச்சுக்கும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் சார். ஒரு 10 தடவை பண்ணும். 11ஆவது தடவை உண்மையிலே அது கால் எடுத்துரும். ஆனால் அந்த ஓணம் ஓடாது. ஏன் சொல்லுங்கள்? அது வேர்த்து போயிடும். ஏன்னா எனிவே நான் ஓடனா கூட என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வச்சுக்க தான் போகிறேன்.
நான் எதுக்கு ஓடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடும். மீனராசிக்காரர்களை இந்த சனி பகவான் அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருப்பார். ஓட விட்டு தப்பாரு போயிடு உனக்கு வேலை கிடைக்கும் ஆசையாக போவீங்க, போகிறதுக்குள்ளே இன்டர்வியூ முடிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ தான் கேண்டிடேட் ரெக்ரூட் பண்ணோம், அட பாவிகளா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகுறது, நேற்று தான் லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணுறீங்கிறீங்க, அவ்வளோதான் சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றவாங்க. இந்த மாதிரியே நடக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அந்த ஜஸ்ட்டு மிஸ்லேயே எவ்வளோ வாழ்க்கை போகுது. அப்போ நம்ம இது விதி என்று சொல்வதா சனி என்று சொல்வதா அப்படிங்கிற மாதிரி தான். இந்த 12 குடையவன் வக்கரமாகும் பொழுது ஒரு பக்கம் பணம் தருகிறார், ஆனால் மறுபக்கம் இந்த ஜென்ம சனி ரிலீவ் ஆகிறதே பெரிய சந்தோஷம். நவம்பர் 26க்குள்ள உங்களுடைய 6 நாள் வேலை செஞ்சேன் சார், ஃபேமிலி பார்க்க டைமே கிடையாது. சாயந்தரம் 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன், நைட்டு 11 மணிக்கு, காலையில் எழுந்திரிச்சு வந்துடுறேன். அப்போ எனக்கு ஒரே ஒரு நாள், இந்த ஒரு நாள் என் ஒய்ஃபோட குழந்தையோட ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறேன். அந்த ஒரு நாள், அந்த ஒரு வார சந்தோஷத்தை வாழ்ந்துக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த நவம்பர் 26க்குள்ளே சந்தோஷமாக ஒரு தடவை வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்ன அப்படின்னு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹோம் பேக். நவம்பர் 27 மிஸ்டர் சனி வெயிட்டிங்கில் இருக்கார், திரும்ப ஜென்ம சனியாக இங்கே தான் உட்காந்துருக்கான். அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் 26க்குள்ளே டூர் போகிறவங்கலாம் போய்க்கிங்க. பஸ்ஸு கொஞ்சம் நேரம் நிற்கும், டீ கடையில் பஸ்ஸு நிற்கிற மாதிரி தான், டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாதம் 138 நாள் ஜாலியாக இருக்கிறவங்க இருந்துங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க மீனராசிக்காரர்களுக்கு ஆஹா ஓஹோன்னு பணம் வரப்போகுதுன்னு. பெருசாலாம் ஒன்றும் ஆகாது சார், நம்மளுக்கு வர்ற கஷ்டம் போயிடும், அவ்வளோதான். இது போனாலே போதுன்றேன், மீதி இருக்கிறது நம்மளே பார்த்துக்க போகிறோம், நம்ம உழைச்சி சம்பாதிச்சிக்கலாம். அப்போ 12 குடையவன் வக்கரமாகிறான், 11 குடையவனும் வக்கரமாவதால் மீனராசிக்காரர்கள் மாமனார் ஏதாவது போக்குவரத்தாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குங்க, ஏன்னா அவருக்கு ஆபத்து ஏற்படும். 11 குடையவன் வக்கரமாகும் பொழுது தீய நண்பர்கள் நமக்குன்னே வருவாங்க. தீய நண்பர்கள் வாங்க சாயந்தரம் என்னடா ஃப்ரீயாக இருக்கியா, ஃப்ரீயாக தான் இருக்கேன், அப்போ வா சாயந்தரம் பார்ட்டிக்கு போகலாம். நீ ஒரு பார்ட்டிக்கு வேணாம், நான் பார்ட்டி போய் கழிச்சதெல்லாம் போதும், யாராவது நம்மளை பார்ட்டி கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க. சாட்சாத் சனி பகவான் தான் மப்டியில் வந்திருக்காரு, அவர் லீவில் போகல, இவன் ரூபத்தில் வந்திருக்காரு. யாராவது உங்களை பார்ட்டி கூப்பிட்டா போகாதீங்க. ஏன்னா 11ங்கிறது தீய நண்பர்கள். தீய நண்பர்கள் வந்து அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டி நம்மளையும் எடுத்து விட்டுருவாங்க போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மீனராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். சட்ட ரீதியான ஃபோட்டோக்கள் விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது ஒரு நண்பர் நம்மகிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடுவார், நாளைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி காணவில்லை, இது மாதிரி இதுலேருந்து வந்திருக்கிறார், ஏதோ உகாண்டா நாட்டிலேருந்து வந்த தீவிரவாதி அவர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு, நேற்று தான் பார்த்து என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாயா, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ தேவையில்லாத நபர்களுடன் ஃபோட்டோக்கள் கொடுப்பது, தேவையில்லாத நபர்களுக்காக பேட்டி கொடுப்பது, தேவையில்லாத நபர்களை ப்ரொமோட் பண்ணுறது தெரிந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. மீனராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இல்லை, அதை விட மோசமான இந்த ஜென்ம சனி வக்கரமாகிறார், நிவர்த்தி அடைகிறார். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.